Can you start, Sheikh? جي إن شاء الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. On behalf of Pitch Training Academy, we welcome you to this podcast on the very important topic of the rulings related to Ramadan, especially the fasting, Taraweeh, and the i'tikaf, the worship of i'tikaf. So, inshallah, this session would be predominantly in Tamil. Inshallah, Sheikh Orgal Tamil Badril. However, there are people who have issues with understanding a particular question or an answer in Tamil. They can always let us know. Inshallah, we will summarize the particular question in English as well. Inshallah. ஷேக் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அம்ராபாத் ஜாமியா தருஸ்ஸலாம் அம்ராபாத் மதரசாவிலே ஆலிம் பட்டத்தை முடித்துவிட்டு அதுக்கு முன்னதாக குர்ஆனை மனனம் செய்து பிறகு குலியத்துல் ஹதீஸ் பெங்களூரிலே ஹதீஸ் கலையில் மேல் படிப்பை முடித்துள்ளார். அல்ஹம்துலில்லாஹ். அமரி நதீரி என்ற இரண்டு பட்டங்கள், இரண்டு மதரசாக்களிலிருந்து ஷேக் அவர்கள் கல்வி பெற்றிருக்கிறார்கள். அது இல்லாமல் பல ஹலகாத் துரூஸ் என்ற பல வகுப்புகளிலே அமர்வுகளிலே பெரிய பெரிய அறிஞர்கள் மத்தியிலே ஷேக் அவர்கள் பங்கு பெற்று தங்களுடைய மார்க்க கல்வியை அல்ஹம்துலில்லாஹ் மேலும் மேலும் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஷேக் அவர்களுக்கு ஒரு நீண்ட கால அனுபவம் இஸ்லாமிய கல்வியை பயிற்றுவிப்பதிலே அல்ஹம்துலில்லாஹ் பல மார்க்க கல்வி நிறுவனத்திலே அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அவர்கள் பணிபுரிகிறார்கள். கிறிஸ்டியன் பன்னாட்டு கல்லூரியிலும் ஷேக் அவர்கள் ஒரு ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். பூர்ணமல்லி கேன்டன்மெண்ட் மஸ்ஜிதுடைய இமாமாகவும் சத்தீபாகவும் அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் அவர்கள் இப்பொழுது எழுந்து கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பணிகளை ஏற்றுக்கொண்டு கொள்வானாக. ஆமீன். இந்த நிகழ்ச்சியிலே இன்ஷா அல்லாஹ் ஷேக் அவர்களை நாம் வரவேற்கிறோம். அஹ்லன் வ ஸஹ்லன் வ மர்ஹபா பிக்கும் ஷேக்னா. Okay. Sheikh, can you speak? Can I just check your audio? बात कीजिए, आवाज आ रही? this आवाज check कर रहा. ठीक है. Okay. So as you understand the context, alhamdulillah, ரமதானுடைய மாதம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் ரமதான் சம்பந்தமான கேள்விகள், சட்டத்திட்டங்களை இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டுவதற்காகவும், பெரும்பாலான சட்டங்கள் நாம் திரும்ப திரும்ப கேட்டிருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இது நினைவூட்டலாக இருக்கும். அதே போல் சில கேள்விகள் ஒரு ஆழமான விஷயங்களை பொறுத்தமட்டில், அதாவது பிறை பார்ப்பதிலிருந்து பிற விஷயங்கள் பற்றியான கேள்விகளும் இன்ஷா அல்லாஹ் இதிலே உள்ளடங்கும். ஆகையால் இதை தெரிந்து கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். So the first question, ஷேக் அவர்களுக்கு முதல் கேள்வி. ஷேக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும் என்று. மாதத்தை அடைவது என்பதற்கு என்ன பொருள்? அது எப்படி நாம் பார்க்க வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ அலா மன் தபிஅஹு பிஇஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய நோன்பின் கடமையை பற்றி சொல்லும் பொழுது, ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். உங்களில் எவர் ரமதான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். மாதத்தை அடைவது என்று சொன்னால் என்ன? நமக்கு தெரியும், மார்க்கத்துல மாதத்தின் ஆரம்பம் அல்லது மாதத்தின் முடிவு என்பது பிறையை அடிப்படையாக கொண்டுதான் அமைஞ்சிருக்கு. யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். அப்போ மாதங்கள் உரிய ஆரம்பம் இறுதி என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிறையை வச்சிருக்கிறான். அப்போ பிறையை பார்த்துதான் ஒரு மாதத்தை ஆரம்பிக்கணும், பிறையை பார்த்துதான் ஒரு மாதத்தை முடிக்கணும். அது ரமதான் மாதமா இருந்தாலும் சரி, மற்ற மாதங்களாக இருந்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க,
சூமு லிருயதி வஅஃப்திரு லிருயதி. ரமதானோட இந்த பிறையை பார்த்து நோன்பை ஆரம்பியுங்கள், ரமதானை ஆரம்பியுங்கள். பிறையை பார்த்து நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள், ரமதானை முடித்துக் கொள்ளுங்கள். அப்ப ரமதானுடைய பிறை தெரிஞ்சா நோன்பு நோற்பது கடமை. ஷவ்வாலுடைய பிறை தெரிஞ்சிச்சுன்னா நோன்பு உடைய கடமை முடிஞ்சிச்சு, ரமதானுடைய மாதம் முடிஞ்சிச்சு, அடுத்து பெருநாள் கொண்டாட வேண்டியதுதான். ஆகவே இப்படி பிறையை பார்த்து ஆரம்பிப்பது, பிறையை பார்த்து முடிப்பதா என்னது இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப பிறையை பார்த்து ஆரம்பிப்பது, பிறையை பார்த்து முடிப்பது என்பது பிறையை பார்த்தவர்கள் சாட்சி சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு சாட்சி சொன்ன பிறகு காதி, மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடியவர் அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்வாரே ஆனால், மார்க்க தீர்ப்பு சொல்பவர் காதி பிறை பார்க்கப்பட்டிருக்கு, சாட்சி சொல்லியிருக்காங்க, ஆகவே எல்லாரும் நோன்பு பிடிங்க. அல்லது ஷவ்வாலுடைய பிறை பார்க்கப்பட்டிருக்கு, சாட்சி சொல்லப்பட்டிருக்கு, ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாளை பெருநாள் கொண்டாடப்படும் அப்படின்ட்டு காதி அறிவிப்பு செஞ்ச பிறகுதான் நோன்ப ஆரம்பிக்கணும். அல்லது காதியுடைய அறிவிப்புக்கு பிறகுதான் ஷவ்வால் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு பெருநாள் என்பது கொண்டாடப்படணும். இது ஒரு தனிப்பட்ட நபர் பார்த்து அவரை போய் தெரு முனையில நின்று, உதாரணத்திற்கு நான் பிறைய பார்த்துட்டேன், நான் அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொல்கிறேன், எல்லாரும் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டு தனிப்பட்ட ஒரு நபர் அறிவிச்சு, அல்லது ஒரு தனிப்பட்ட நபர் குறிப்பிட்ட ஒரு ஜமாத்து, குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தார்கிட்ட சொல்லி அவங்க தன்புறத்திலிருந்து அறிவிக்கிறது அப்படி கிடையாது. மாறாக பிறை பார்த்தவர்கள் காதி கிட்ட சொல்லணும். காதி அதிகாரப்பூர்வமா அந்த விஷயத்த மக்களுக்கு அறிவிப்பாங்க. இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல, குலஃபா ராஷிதீனுடைய காலத்துல, அதுக்கு பின் வந்த காலங்கள்ல நடந்திருக்கு. பிறை பார்த்தவர்கள் சுயமா போய் மக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் அதை மக்கள் ஏற்று நடக்கக்கூடாது. இதுல பெரிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வரும். அதுக்காக பிறை பார்த்தவர்கள் அதிகாரத்தில் உள்ள காதி கிட்ட சொல்லணும். காதி தான் அந்த விஷயத்தை அறிவிக்கணும். ஆகவே பிறை பார்த்தவர்கள் காதி கிட்ட சொல்லி, காதியுடைய அறிவிப்புக்கு பிறகு ரமதானுடைய நோன்பு ஆரம்பிக்கப்படணும். காதியுடைய அறிவிப்புக்கு பிறகு ரமதானுடைய நோன்பை முடித்து ஷவ்வால் 1க்கு பெருநாள் என்பது கொண்டாடப்படணும். அல்லாஹு அலம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஷேഖனா, ஸூமு லிருயதிஹி வஅஃப்திரு லிருயதிஹி, இந்த ருய்யானுக்கு என்ன அர்த்தம்? அதை வச்சே பல வார்த்தை ஜாலங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆகையால் இந்த ருய்யா ஹகீகியா மஜாசியான்ற மாதிரிலாம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி சில கால்குலேஷன்லாம் பண்ணி சொல்றாங்க. அதுக்கு என்ன விளக்கம்? ஓகே, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா இது கண்ணால பாக்குறது தான், டைரக்டா. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ்லயே அதற்கான ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள். فَإِنْ غُمَّ عَلَيْكُمْ, மேகம் மூட்டமா இருந்தா فَأَتِمُّوا عِدَّةَ شَعْبَانَ 30, அல்லது فَقْدُرُوا عِدَّةَ شَعْبَانَ 30. அப்படி மேகம் மூட்டமா இருந்தா என்ன செய்யுங்க, ரமதானுடைய இதை பத்தி, ஆரம்பத்தை பத்தி ரசூல் சொல்றாங்க. ரமதானுடைய பிறை இன்னும் தெரியல, மேகமூட்டமா இருக்கு அப்படின்னா ஷஅபானை 30 நாட்களாக கணக்கிட்டு கொள்ளுங்கள். அப்போ 29க்கு ஆரம்பிக்கிறதுக்காக தான் அந்த சாட்சி, காதியுடைய அறிவிப்பு அப்படி சொன்னோம். மற்றபடி 29க்கு பிறை தெரியலன்னா ஆட்டோமேட்டிக்கா 30 பூர்த்தி ஆன பிறகு அடுத்த மாதம் தொடங்கிரும். அங்க காதியுடைய அறிவிப்பு எல்லாம் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா 30 ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு அடுத்த மாதம் தொடங்கிரும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, மேகம் மூட்டமா இருந்தா ஷஅபான் மாதத்தை 30ஆக கணக்கிட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்க ரமதான ஆரம்பிங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை வச்சு நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது கண்ணால பாக்குறது தான். அதுக்காக தான் மேகமூட்டமா இருந்துச்சுன்னா கண்ணால பார்க்க முடியாது, யாருக்கும் அந்த பிறை தெரியாது. இப்ப இங்க இந்த கணக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றது தப்பு அப்படின்ட்டு அந்த ஹதீஸ்ல நமக்கு புரியுது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேகமூட்டமா இருந்தா
ஷாபான் மாதத்தை 30ஆக கணித்து கொள்ளுங்கள். ஃபக்தூரு அப்படின்னா கெஸ் பண்ணிக்கோங்க, 30 நாள் அப்படின்ட்டு அதை கெஸ் பண்ணிக்கிட்டு நீங்க பையனிங்க அப்படின்னு ரசூல் சொல்றாங்க. அப்போ மேகமூட்டமா இருந்தால் அப்படி சொல்லும் பொழுதே அந்த மேகத்துக்கு பின்னால் பிறை இருக்கலாம், நமக்கு தெரியல. நமக்கு அந்த பிறை தெரியாத வகையில மேகங்கள் வந்திருக்கு. அப்போ மேகத்துக்கு பின்னால் பிறை தென்பட்டு இருக்கலாம், நமக்கு அது தெரியல அப்படின்னா அந்த மாதத்தை 30ஆ பூர்த்தி செய்யறதா நம்முடைய கடமை. நபிசுல்லாசம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது சிம்பிளான ஒரு வழி, எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வழி, எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய வழி. சரியா? டெக்னாலஜி தெரிந்த மக்கள், டெக்னாலஜி தெரியாத மக்கள், படித்த மக்கள், படிக்காத மக்கள், சரியா? டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டம், டெக்னாலஜி இல்லாத காலகட்டம், யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சயின்ஸ் பத்தி தெரியட்டும், பிறை சம்பந்தப்பட்ட நுணுக்கமான தகவல்கள் தெரியட்டும், தெரியாம போகட்டும், எல்லாருக்கும் சிம்பிளான வழி என்ன அப்படின்னா, பிறை பாருங்க 29க்கு தெரிஞ்சா ரமதான் ஆரம்பிங்க. 29க்கு பிறை தெரியல, கண்ணால இந்த கண்ணால உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா அந்த மாதத்தை 30ஆ பூர்த்தி செய்து கொள்ளுங்க அப்படின்ட்டு சிம்பிளான ஒரு வழியை நபி சொல்லாசம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை காம்ப்ளிகேட்டட் ஆக்கி சில பேர் என்ன செய்யறாங்க, இல்ல இல்ல கணக்குகள் வச்சே என்ன செய்யலாம், இது பண்ணலாம். அந்த கணக்கெல்லாம் எத்தனை பேருக்கு புரியும்? எல்லாருக்கும் அந்த கணக்கு வழக்கெல்லாம் புரியுமா? அவங்க சொல்ற அந்த இது எல்லாம் இந்த பிறை தொடர்பான நுணுக்கமான விஷயங்கள் சயின்ஸை பேஸ் பண்ணி அதெல்லாம் என்னென்னவோ சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சு அமல்படுத்துறது அது சரியான விஷயமா இருக்குமா? அல்லது நபிகள் நாயகம் சொன்ன சிம்பிளான வழி 29க்கு இந்த கண்ணால உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரமதான் ஆரம்பிங்க. தெரியலையா, மேகமூட்டமா இருக்குதா உதாரணத்திற்கு, 30 ஆக்கிருங்க அந்த மாதத்தை அப்படின்னு நபி சொல்லாசம் சொன்னது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஈஸியான ஒரு சட்டமா என்பதை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அல்லாஹு அலம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இப்பொழுது இந்த பிறை விஷயத்துல சாட்சியாளர்கள் அப்படின்றது அவங்களுக்கான ஷர்த்துகள் என்ன, எத்தனை இருக்க வேண்டும், ஆண் சாட்சிகள் பெண் சாட்சிகள் இடையிலே வித்தியாசம் ஏதாவது உண்டா? சரி, இந்த சாட்சி தொடர்பான விஷயத்துல ரமதான ஆரம்பிப்பது, அதாவது ரமதானுடைய பிறை, அதே மாதிரி ரமதானை முடித்து ஷவ்வாலுடைய பிறை பார்த்து பெருநாள் கொண்டாடுறது, இப்படி 2 வகையா நம்ம பிரிச்சு பார்க்கணும். ஒண்ணு ரமதானுடைய பிறை, அதை கன்ஃபார்ம் பண்ணி ரமதான ஆரம்பிக்கிறது, நோன்பு வைக்க ஆரம்பிக்கிறது. இன்னொன்னு இருக்கு, ஷவ்வால் பிறைய கன்ஃபார்ம் பண்ணி பெருநாள் கொண்டாடுறது. இதை 2 வகையா பிரிச்சு ரமதானை ஆரம்பிப்பது பொறுத்தவரையில் அதுல ஒரு சாட்சி இன்ஷா அல்லாஹ் போதுமானது என்பதற்கு ஆதாரங்கள் உண்டு. இதுல கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா இன்ஷா அல்லாஹ் சிறந்த கருத்து என்ன அப்படின்னா, ஒரு சாட்சி இன்ஷா அல்லாஹ் போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாட்சியை அடிப்படையாக கொண்டு மக்களுக்கு நோன்பு நோற்க கட்டளையிட்டாங்க அப்படின்ட்டு பார்க்கிறோம். அப்போ ரமதானை ஆரம்பிப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு சாட்சி போதுமானது. அதுல குறிப்பா மேகங்கள் இல்லாம வானம் கிளியரா இருக்கு அப்படின்னா, அப்படிப்பட்ட சமயத்துல யாராவது பிறைய பார்த்தா அவங்க உடனே அக்கம் பக்கத்துல உள்ள யாராவது இருந்தாங்கன்னா உடனே கூப்பிட்டு அங்க பாருங்க தெரியுது அப்படின்ட்டு, இந்த மாதிரி கூப்பிட்டு சீக்கிரமா ஒரு 4-5 பேர் பார்க்க ட்ரை பண்றது சிறந்தது. அவர் தனியா இருக்காரு, யாரும் இல்ல அக்கம் பக்கத்துல, அல்லது மேகமூட்டமா இருக்கு, அவருக்கே ஒரு சில செகண்ட் தான், நொடிகள் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வேற விஷயம். ஓகே, அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சாட்சி இன்ஷா அல்லாஹ் போதுமானது. அதுல இமாம் அபு ஹனீஃபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வானம் கிளியரா இருந்தா நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் சொல்லணும் என்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பார்க்கக்கூடியவங்க என்ன செய்யணும், அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சீக்கிரமா கூப்பிட்டு காமிச்சிடணும், இது பெட்டர். சரி, ஷவ்வால் பிறை தொடர்பாக பார்த்தா அதுல
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கு ஒரு அவசர கால் வந்துருச்சு. அஹ் அப்போ ரமதான் உடைய பிறைக்கு ஒரு சாட்சி இன்ஷா அல்லாஹ் போதுமானது. அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. ஷவ்வாலுடைய பிறை பெருநாள் கொண்டாடுறதுக்கு இரண்டு சாட்சியங்கள் இருக்கணும் என்பது பல உலமாக்களுடைய கருத்து. அப்போ ஆரம்பிப்பதற்கு ஒரு சாட்சி இன்ஷா அல்லாஹ் போதுமானது. ரமதானை முடிப்பதற்கு இரண்டு சாட்சியங்கள் அவசியம். இதுல பெண்கள் உடைய சாட்சி ஏற்கலாமா அப்படியும் ஒரு கேள்வி வரும். அதுல ஆரம்பிக்கிற விஷயத்துல பெண்ணுடைய சாட்சியும் இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனா முடிக்கிறதுக்கு கண்டிப்பா இரண்டு ஆண்களுடைய சாட்சி அவசியம் என்கிற மாதிரி அறிஞர்கள் உடைய நிலைப்பாடா இருக்கு. அல்லாஹ் அலம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்த கேள்வி, ரமதானுடைய மாதம் அஹ், நிரூபிக்கப்பட்டால் ரமதான் குறித்த கிரீட்டிங் சொல்றது, ஒருத்தரை ஒருத்தர் ரமதானின் நற்செய்தியை சொல்வது, அதற்கான உபயோகிக்கின்ற வார்த்தைகள் அது என்ன, எது பொருத்தமானது, ரமதான் முபாரக், ரமதான் கரீம், இந்த மாதிரி சரி. என்னெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ இதுல எது கூடும் எது கூடாது, அதுல ஏதாவது? ஜி ஓகே. ரமதான் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியோடு பிறரை வாழ்த்துவது என்பது இன்ஷா அல்லாஹ் ஆகுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் ஆரம்பிக்கும் பொழுது அல்லது ஆரம்பித்த பிறகு சஹாபா பெருமக்களிடத்தில் சொல்றாங்க, அதாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருன் முபாரக். ரமதான் மாதம் உங்களிடத்தில் வந்துவிட்டது. ஷஹ்ருன் முபாரக், அது ஒரு முபாரக்கான மாதம். அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில ரமதான் மாதம் வந்துவிட்டா அதை அடிப்படையாக கொண்டு வாழ்த்துறது இன்ஷா அல்லாஹ் அனுமதிக்கப்பட்டது என்பதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். சரி, அதே நேரத்தில் என்ன வார்த்தைகள் கொண்டு வாழ்த்துறது அப்படின்னா, நபிகள் நாயகம் இந்த ஹதீஸ்ல எப்படி அதாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருன் முபாரக், முபாரக்கான மாதம் அப்படி சொல்றாங்களோ அதே வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது தான் இன்ஷா அல்லாஹ் சிறந்தது. ஆனா இப்போ சமீப காலங்கள்ல பரவலா ரமதான் கரீம், ரமதான் கரீம் அப்படின்ட்டு அதிகமா உபயோகப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா ரமதான் கரீம் தான், கண்ணியமான மாதம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா கரீம் என்கிற வார்த்தை பயன்படுத்துறதை விட நபிகள் நாயகம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்களோ முபாரக் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் வாழ்த்துறது தான் இன்ஷா அல்லாஹ் சுன்னாவுக்கு மிக நெருக்கமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுக்கு மிக நெருக்கமானது. அதுக்காக ரமதானுடைய ஆரம்பத்துல அல்லது ஆரம்பிச்ச பிறகு ஆரம்பிப்பதற்கு முன்பாக வாழ்த்துறதா இருந்தா ரமதான் முபாரக் ஆகட்டும், வரக்கூடிய ரமதான் நமக்கு பரக்கத் பொருந்திய மாதமாக ஆகட்டும் அப்படின்னு சொல்றதா இன்ஷா அல்லாஹ் சிறந்தது. அல்லாஹ் அலம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதே மாதிரி ரமதான் ஆரம்பித்து விட்ட பிறகு முதல் செய்யும் வேலை நாம் பார்த்தோம்னா தராவியோடைய தொழுகை. அன்னைக்கு நைட் தராவியோட தொழுகை ஆரம்பிக்கும். ஸோ இந்த தராவி அப்படின்ற வார்த்தை, லைலத் கியாமுல் லைல் அப்படின்ற வார்த்தை, தஹஜ்ஜுத் அப்படின்ற வார்த்தை, பல வார்த்தைகள் உபயோகத்தில் உள்ளன. இதுக்கு ஏதாவது வித்தியாசங்கள் உள்ளதா, இல்லை எல்லாமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குமா? இது பற்றியான ஒரு தெளிவை அளிக்கும். ஓகே. இதுல தராவி என்கிற வார்த்தை பொறுத்தவரையில இது நபி ஸல்லல்லாஹு காலத்திலோ அல்லது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் உடைய காலத்திலோ பயன்படுத்தப்படவே இல்லை என்பதுதான் நம்மால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் பின்னாடி பிற்காலத்துல மேபி தாபீனுடைய காலத்துல, தபு தாபீனுடைய காலத்துல, அப்படிப்பட்ட காலங்கள்ல தான் தராவி தர்வீஹத்துன் அப்படின்னா ராஹத்து கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ரக்காத் தொழுத பிறகு கொஞ்சம் கேப் விட்டு தென் ரெஸ்ட் கொடுத்து அகைன் 2 ரக்காத் தொழ வைப்பாங்க. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த கேப்ஸ் இருக்கு என்கிற அடிப்படையில அதுக்கு தராவி அப்படின்ட்டு பிற்காலத்துல அந்த வார்த்தை பிரயோகம் வந்துச்சு. மற்றபடி ரசூலுடைய காலத்திலோ சஹாபாவுடைய காலத்திலோ தராவி என்கிற வார்த்தையே பார்க்க முடியாது. அப்ப அவங்க எல்லாம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கியாமுல் லைல் தான், கியாமுல் லைல் என்கிற வார்த்தை. அப்ப தராவி என்கிற வார்த்தை அந்த காலத்துல இல்லை அப்படின்னா அந்த வார்த்தையை விட்டுட்டு இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, சரி அப்போ கியாமுல் லைல் என்பதும் ரமதான்ல தொழுற அந்த கியாமுல் லைலும் தஹஜுதும் ஒன்னா? தராவி என்கிற வார்த்தை அந்த காலத்துல இல்லவே இல்லை. அப்படி இருக்க கியாமுல் லைல் சொல்லுவாங்க. அப்போ ரமதானுடைய இந்த கியாமுல் லைலும் தஹஜுதுன்னு சொல்லுவாங்களே அதுவும் ஒன்னா அல்லது ரெண்டும் வெவ்வேறு விஷயங்களா அப்படின்னு பார்த்தா கியாமுல் லைல் தஹஜுத் எல்லாம் ஒண்ணுதான். குறிப்பா தஹஜுத் என்பது
தூங்கி எழுந்து தொழுதா அது தஹஜுதுன்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். இரவு இஷா தொழுகைக்கு பிறகு ஹியாமுல் லைல். ஹியாமுல் லைல் அப்படின்னா இரவு தொழுகை. ஹியாமுல் லைலுடைய நேரம் இஷாவுக்கு பிறகு ஆரம்பித்து ஃபஜருடைய தொழுகை நேரம், ஃபஜர் சாதிக்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபஜர் சாதிக் ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை, ஃபஜருடைய தொழுகை நேரம் வரும் வரை ஹியாமுல் லைல் இரவு தொழுகையுடைய நேரம் இருக்கு. அதுல சில அறிஞர்கள் மகரிப்க்கு பிறகு கூட ஹியாமுல் லைலுடைய நேரம் ஆரம்பிச்சோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அப்ப பெரும்பாலான உலமாக்களுடைய கூற்று இஷாவுக்கு பிறகு ஆரம்பிக்கும் ஹியாமுல் லைலுடைய நேரம். ஆரம்பிச்சு ஃபஜர் தொழுகை நேரம் வரும் வரை இரவு தொழுகையோடைய நேரம் என்பது நீடிக்கும். அப்போ இதுல இந்த கேப்ல எப்போ தொழுதாலும் 2 ரகாத் 2 ரகாத் 2 ரகாத் அப்படின்ட்டு எப்போ தொழுதாலும் அது ஹியாமுல் லைல் தான் அல்லது சொலாத்துல் லைல் தான். அதுல ஆரம்ப பகுதியில தூங்கி பிறகு எழுந்து தொழுதால் அதை தஹஜுதுன்னு சொல்லிக்கலாம். அப்போ அதுவும் ஹியாமுல் லைல் தான், ஆனா தூங்கி எழுந்து தொழுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 வார்த்தை இருக்கு. இரவு தொழுகை அப்படி சொல்லலாம், தூங்கி எழுந்து அதே இரவு தொழுகையை தொழுதா அதை தஹஜுதுன்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ இந்த தராவி தொழுகை என்பது இரவு தொழுகை தான். இரவு தொழுகை தான், அது ஒரு தனி தொழுகை. ரமபானுக்கு ஸ்பெஷலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு தொழுகை கிடையாது. தராவி என்பது இரவு தொழுகை. அத பிற்காலத்துல ரமதான் மாதத்துல தொழக்கூடிய அந்த இரவு தொழுகைக்கு ஸ்பெஷலா ஒரு பேரை தான் கொடுத்தாங்களே தவிர அது ஒரு தனி தொழுகை கிடையாது. ஆகவே இரவு தொழுகைக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் தராவியுடைய சட்டம். பிகாஸ் அது வந்து தனி தொழுகை கிடையாது. அப்ப இஷாக்கு பிறகு அதோடைய டைம் ஆரம்பிக்கும், ஃபஜர் வரைக்கும் அதோடைய நேரம் இருக்கும். அதோடைய ரகாத் எண்ணிக்கை என்ன அப்படி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையும் வித்தரும் 11 ரகாத்தை தாண்டி தொழுததில்லை அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இதே சட்டம் தான் தராவிக்கும். அது மாதிரி இரவு தொழுகை என்பது என்ன, சொலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 ரகாத் 2 ரகாத்தாக தொழணும். அப்போ இதே சட்டம் தான் தராவிக்கும். அப்போ தராவி என்பது தனி தொழுகை கிடையாது, அது இரவு தொழுகை. அதுக்காக தான் இஷாவுக்கு பிறகு என்ன செய்யறோம், நிறைய பேர் போய் தூங்கிட்டாங்கன்னா அடுத்து எழுந்து தொழுவாங்களா இல்லையா தெரியல. ரமதான் மாசத்துல இரவு தொழுகை மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தனி சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ரமதான் மாதத்தில் இரவு தொழுகை தொழுதால் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. அப்ப அந்த சிறப்பை இழந்துடக்கூடாது என்பதற்காக தான் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஷாக்கு பிறகு அப்படியே கையோடு தராவி இரவு தொழுகை நடத்தி முடிச்சுட்டு அனுப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க. ஆகவே அது இரவு தொழுகை தான், தனி தொழுகை கிடையாது. எனவேதான் சில பள்ளிவாசல்கள்ல இஷாவுக்கு பிறகு தராவி என்கிற பேர்ல ஒரு 8 ரகாத் அந்த மாதிரி தொலை வச்சிருவாங்க உதாரணத்திற்கு. அப்புறமா என்ன செய்வாங்கன்னா அதே பள்ளிவாசல்ல நைட்டு ஒரு 2 மணிக்கு இல்லைன்னா 3 மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுகை அப்படின்னு இன்னொரு ஜமாத் நடக்கும். இப்படி செய்யறத வந்து தவிர்த்து கொள்ளணும். இப்படி செய்யறத தவிர்த்து கொள்ளணும். நம்ம பகுதியில உள்ள மூத்த அறிஞர் ஷேக் அனீசுர் ரஹ்மான் ஆபமி உமரி மதனி ஹஃபிதஹுல்லா அவங்களும் இதான் வந்து ஃபத்வா கொடுப்பாங்க கேட்டா. ரமதான் மாசத்துல ஒரே பள்ளி வாசல்ல நைட்டு ஒரு ஜமாத்து இஷாக்கு பிறகு, தென் 2 மணிக்கு 3 மணிக்கு அப்படின்ட்டு இன்னொரு தனி ஜமாத்து நைட்டு தொழுகிற தொழுகை வந்து தராவி என்கிற பேர்லயும், 2 மணிக்கு தொழுகிற தொழுகை வந்து தஹஜுத் என்கிற பேர்லயும் செய்யறத தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா இப்படி செய்யறதுனால மக்களுக்கு ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கொடுக்குறோம். என்ன, அது இஷாக்கு பிறகு தொழுதா அது தராவி, 2 மணிக்கு ஏஞ்சி தொழுதா அது என்னது தஹஜுது அப்படின்ட்டு ரெண்டும் வெவ்வேறு தொழுகை மாதிரி ஒரு புரிதலை, தப்பான புரிதலை கொடுக்குறோம். ஆகவே இப்படி செய்யறத தவிர்த்து கொள்ளணும். எல்லாமே இரவு தொழுகை தான். அல்லாஹு அலம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஸோ அடுத்து காலையில ஃபஜருக்கு முன்னாடி சஹர் செய்யும் பொழுது ஃபஜ்ரு சாதிக் ஃபஜ்ரு காதிப் இந்த 2 வார்த்தைகள் அதுக்கு என்ன அர்த்தம்? இதனாலதான் வந்து இந்த சஹரி நேரங்கள்ல வந்து வித்தியாசம் வருது அட்டவணையில. அதை பற்றி கொஞ்சம் விளக்கத்தை கொடுப்போம். ஃபஜர் சாதிக் ஃபஜர் காதிப். ஃபஜர் அப்படின்னு சொன்னா தமிழ்ல வந்து விடியல் அப்படி சொல்லலாம். அந்த ஃபஜர் விடியல் என்பது என்ன, சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்பாகவே சூரியனுடைய வெளிச்சம் வந்து பூமியில வந்து பட ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து சூரியன் மறைந்த பிறகு, சூரியன் மறைஞ்சிச்சு இருந்தாலும் சூரியனுடைய வெளிச்சம் உடனே போயிடாது. மகரிப் தொழுகை நேரம் ஆரம்பிச்ச பிறகு ஒரு 3/4 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும்.
சூரியனுடைய வெளிச்சம் எல்லாம் போய் இருள் சூழ்வதற்கு. அந்த மாதிரிதான் சூரியன் இன்னும் உதிக்கல, ஆனா உதிப்பதற்கு முன்பாகவே சூரியனுடைய வெளிச்சம் என்பது பட ஆரம்பிச்சிடும். அதுதான் ஃபஜர். அது ஆரம்ப நேரத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியனுடைய அந்த வெளிச்சம் அப்படியே நீளமா தெரியும் வானத்துல, நீட்டா. சரியா? அதே வந்து சூரியன் நெருங்க நெருங்க அந்த வெளிச்சம் வந்து அப்படியே பரவலா தெரியும் பூமியை ஒட்டி. அப்போ ஆரம்பத்துல சூரியன் உதிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஆனா வெளிச்சம் பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த ஆரம்ப டைம்ல ஃபஜர் காதிப்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஜர் காதிப்ல அப்படியே நீட்டா வந்து வானத்துல அதோடைய வெளிச்சம் தெரியும் இருளுக்கு மத்தியில. அதே சூரியன் நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது அப்படியே பரவலா ஆகிரும். சரியா? பூமியை ஒட்டி. இதெல்லாம் வந்து கிராம பகுதிகளில் தான் ஃபீல் பண்ண முடியும். சிட்டில எல்லாம் இருக்கிற லைட்டு உடைய இதுக்கு மத்தியில பில்டிங்ஸ் இருக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கறது ஃபீல் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். கிராமப்புறத்துல இன்னும் நல்லாவே என்ன செய்யலாம், அது வந்து பார்க்கலாம். குறைந்தது நீங்க கூகுள்ல வந்து ஃபஜர் காதிப், ஃபஜர் சாதிக், அது இங்கிலீஷ்ல DAWN சம்திங் சொல்லுவாங்க. அப்படி போட்டாலே அதுல போட்டோ காட்டும். சரியா? அதுல நீளமா இருந்துச்சுன்னா அது ஃபஜர் காதிப் எனப்படும். அது ஆரம்ப ஸ்டேஜ். இன்னும் சூரியன் வந்து நெருங்கி வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய படுத்த மாதிரி ஆகிரும். அது வந்து ஃபஜர் சாதிக் எனப்படும். இதுல ஃபஜர் சாதிக் தான் என்னது, ஃபஜர் தொழுகையுடைய ஆரம்ப நேரம். ஃபஜர் காதிப் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யலாம், இரவு தொழுகை தொழாதவங்க தொழுதுக்கலாம். வித்தர் தொழாதவங்க ஃபஜர் காதிபுடைய டைம்ல வித்தர் தொழுதுக்கலாம். அல்லது ரமதானுடைய மாதத்துல சஹர் சாப்பிடக்கூடியவங்க சுகூரு, அவங்க வந்து ஃபஜர் காதிபுடைய டைம்ல சுகூர் சாப்பிட்டுக்கலாம். எப்போ ஃபஜர் சாதிக் டைம் ஆரம்பிச்சிருமோ அப்போ இரவு தொழுகை நேரம் முடிஞ்சிச்சு, வித்தர் தொழுகை நேரம் முடிஞ்சிச்சு, சஹர் சாப்பிடுற நேரம் முடிஞ்சிச்சு, ஃபஜர் தொழுகை நேரம் ஆரம்பமாயிருச்சு என்பதாக அது கருதப்படும். இதுல ஒரு சிறிய துணை கேள்வி என்னன்னா, நீங்க இப்போ சொன்னீங்க வித்தரோட நேரம் முடிஞ்சதுன்ட்டு. வித்தருடைய நேரமும் இஷாவுடைய நேரமும் முடிகிறது ஒரே நேரமா, இல்ல இஷாவுக்கு முடிவு நேரமும் வித்தருக்கு முடிவு நேரமும் வெவ்வேறையா? வித்தர் பொறுத்தவரையில ஃபஜர் காதிப் வரைக்கும் அதோடைய டைம் இருக்கு, ஃபஜர் சாதிக் முன்பு வரை. ஆனா இஷா தொழுகை பொறுத்தவரையில மிட் நைட், நடு இரவு வரை இஷா தொழுகையுடைய நேரம் என்பது இருக்கும். தொழுகையுடைய ஆரம்ப நேரம், இறுதி நேரம் அப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அதை வந்து பிராக்டிக்கலா தொழுது காமிச்சாங்க. ஒரு நாள் ஆரம்ப நேரத்துல தொழுது காமிச்சாங்க, அடுத்த நாள் வந்து ஒவ்வொரு தொழுகையும் அதோடைய இறுதி நேரத்துல வந்து தொழுது காமிச்சிட்டு இந்த இரண்டுக்கு மத்தியில தான் இந்த தொழுகைகளை தொழுது கொள்ளணும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையால நமக்கு தொழுகையுடைய ஆரம்ப நேரத்தையும் இறுதி நேரத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது நடு இரவு வரை இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய நேரம் இருக்கும். சில தொழுகைகள் எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்த தொழுகை ஆரம்பம் ஆகிற டைம் வரைக்கும் அந்த முந்தைய தொழுகையுடைய நேரம் இருக்கும். உதாரணத்திற்கு தொஹர் தொழுகை, தொஹர் தொழுகையுடைய இறுதி நேரம் தான் அசருடைய ஆரம்ப நேரம். அண்ட் அசருடைய இறுதி நேரம் தான் மகரிபுடைய ஆரம்ப நேரம். இது முடிஞ்சதும் அடுத்த தொழுகை நேரம் அப்படி இருக்கும். ஆனால் ஃபஜர் தொழுகை எடுத்துக்கோங்க உதாரணத்திற்கு, ஃபஜருடைய இறுதி நேரம் என்பது துஹருடைய ஆரம்ப நேரம் கிடையாது, ரெண்டுக்கு மத்தியில கேப் இருக்கு. அதே மாதிரிதான் மகரிபுடைய இறுதி நேரம் என்பது இஷாவுடைய ஆரம்ப நேரம் கிடையாது, மாறாக ரெண்டுக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கு. மகரிப் உடைய டைம் முடியும், அடுத்து ஒரு சின்ன கேப், அந்த கேப்ல வந்து இருள் சூழ்ந்து விடும், அதற்கு அடுத்து இஷாவுடைய டைம் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இஷாவுடைய டைம் முடிஞ்ச கையோடு ஃபஜர் ஆரம்பிக்காது, மாறாக ரெண்டுக்கு நடுவில் கேப் இருக்கு. அப்போ இஷாவுடைய இறுதி நேரம் நடு இரவு இன்ஷா அல்லாஹ், ஃபஜருடைய ஆரம்ப நேரம் ஃபஜர் சாதிக். அல்லாஹ் அலம். இந்த சஹர் உணவு வந்து உண்வதிலே அது சுன்னா என்ற அடிப்படையிலே வேண்டுமென்றே வந்து அதை தொடர்ந்து விடலாமா, சுன்னத்து தானே அப்படின்ற அடிப்படையில? மன்னிக்கிறோம், என்ன விடுறதை பத்தி கேட்டீங்க? சாருடைய சாப்பாடு, சாருடைய உணவு சார் உணவு சுன்னா என்ற அடிப்படையில் அதை தொடர்ந்து அதை புறக்கணிக்கலாமா, இல்ல விட்டு விடலாமா?
சரி. இந்த சுகூர் சாப்பிடுறது, சஹர் உணவு சாப்பிடுறது பொறுத்த வரையில இது சுன்னத் முஸ்தஹப் என்கிற தரத்துல உள்ள ஒரு விஷயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி சொல்றாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. சஹர் உணவு சாப்பிடுங்க, சஹர் சாப்பிடுறதுல பரக்கத் இருக்கு. அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில சஹர் உணவு சாப்பிடுவது முஸ்தஹப்பான ஒரு காரியம். சஹர் உணவு சாப்பிடுற விஷயத்துல ரெண்டு விதமான மக்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறாங்க அப்படி சொல்லலாம். மூணு விதமான மக்கள். அதுல ஒரு சாரார் வந்து சஹர் சாப்பிடுறது ஏதோ நோன்பு நோற்பதற்கு ஒரு நிபந்தனை மாதிரி பார்ப்பாங்க. சஹர் சாப்பிட்டாதான் நோன்பு வைக்க முடியும், சஹர் மிஸ் பண்ணிட்டோம்னா நோன்பு வைக்க முடியாது. அப்போ பல மக்கள் வந்து சஹர் உணவு சாப்பிடுறது நோன்பு நோற்பதற்கு நிபந்தனை மாதிரி நினைக்கிறாங்க. அது மிஸ் ஆயிருச்சுன்னா நோன்பு நோக்க முடியாது. இதுவும் தப்பு. அதுக்கு அப்படியே நேர்மாறா சில பேரு சுன்னத்து தானே சுன்னத்து தானே அப்படின்ட்டு கொஞ்சம் சீக்கிரமா ஏந்திரிக்கிறதுல சோம்பல்தனம் காட்டி தொடர்ந்து சஹர் சாப்பிடுறத ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நைட்டே கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுருவாங்க, சஹரை ஸ்கிப் பண்ணி டைரக்டா ஃபஜர், அதுல தொழுகையில் அலட்சிய போக்கு உள்ளவங்க ஃபஜர் கூட தொழ மாட்டாங்க. இது தவறு. தொடர்ந்து சுன்னத்து தானே அப்படின்ட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்றது நல்ல விஷயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி சஹர் உணவு சாப்பிடுங்க, அதுல பரக்கத்து இருக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து யூதர்கள் சஹர் சாப்பிட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு மாறு செய்யும் விதமா நாங்க சஹர் சாப்பிடணும். அந்த விதத்திலும் யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாகவும் சஹர் உணவு சாப்பிடுவதை வலியுறுத்தப்பட்டது. ஆகவே அதை வந்து ஏதோ ரமதான்ல இடையில இடையில ஒரு சில டைம்ஸ் நம்ம விட்டுட்டோம், பசி இல்லை அப்படின்னா வேற விஷயம். மற்றபடி வந்து தொடர்ந்து ஸ்கிப் பண்றது தப்பு. பசி இல்லாம இருந்தாலும் அந்த டைம்லயும் சஹர் டைம்ல எழுந்து சும்மா ஒரு பேரித்தபலம் இல்ல கொஞ்சோண்டு பால் அருந்துவது, தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரி சஹர் என்கிற பேர்ல ஏதோ லைட்டா சாப்பிடுறது இன்னும் சிறந்தது. டோட்டலி ஸ்கிப் பண்ணிடாம பசி இல்லை என்கிற அடிப்படையில. அப்போ அது முஸ்தஹப்பான விஷயமா இருக்கே அப்படின்ட்டு தொடர்ந்து விடுறது நல்ல விஷயம் கிடையாது. கொஞ்சமாச்சு என்ன செய்யணும், சாப்பிட முயற்சிக்கணும். அல்லாஹ் ஆலம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அமல்களிலே ரமதான் மாதத்துல செய்ய வேண்டிய சிறந்த அமல்கள், அதாவது குர்ஆன் ஓதுறது, நஃபில் தொழுகை தொழுவது, திக்ர் செய்யறது, சதகா கொடுக்கிறது, இதுல எந்த அமலுக்கு சிறந்த நற்கூலி, அதிகமான நற்கூலி? சரி. அப்போ ரமதானுடைய மாதத்துல பேசிக்கலி நோன்பு நோற்பது கட்டாய கடமை. அதுல சந்தேகமே கிடையாது. அது எல்லாரும் கண்டிப்பா வச்சாகணும். பருவ வயதை அடைந்தவர்கள் மீது அது கட்டாய கடமை. இந்த நோன்பு என்கிற இந்த மகத்தான இபாதத், கடமையான இபாதத் போக வேறு என்னென்ன இபாதத்துகள் ரமதான் மாதத்துல ஸ்பெஷலா வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு இபாதத் வந்து குர்ஆனை அதிகமாக படிப்பது. ஏன்னா இது ரமதான் வந்து குர்ஆனுடைய மாதம். இது ஷஹருல் குர்ஆன், ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். குர்ஆன் இறங்கிய மாதம். ஆகவே குர்ஆனுக்கும் ரமதானுக்கும் ஒரு வலுவான தொடர்பு இருக்கு. அந்த அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்துல பிரத்யேகமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அந்த ஒவ்வொரு ரமதான்லயும் அந்த ரமதான் வரை இறங்கிய சூறாக்களை வசனங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒப்பிப்பாங்க, பாடமா சொல்லி காட்டுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு ஓதி காட்டுவாங்க அப்படின்ட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது மற்ற மாதங்கள்ல ரசூல் செய்ய மாட்டாங்க. குர்ஆனை ஒப்பிக்கிறது, குர்ஆனை கேட்கறது, இது பிரத்யேகமா ரமதான்ல ரசூல் சுலாசம் செஞ்ச ஒரு அமல். அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில ரமதான் மாதத்துல குறிப்பாக குர்ஆனை அதிகமாக படிப்பதும், குர்ஆனை ஒருவர் ஓத, இமாம் ஓத, உதாரணத்திற்கு அதை கேட்பதும் நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய சுன்னா. ரசூல் ஓதி காட்டுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு, ஜிப்ரீல் ஓத ரசூல் கேட்பாங்க என்கிற அடிப்படையில. அப்போ குர்ஆன் அதிகமா ஓதணும், குர்ஆனை வந்து இமாம் தராவில ஓத அதை கவனமா கேட்கணும். இது வந்து மிக சிறந்த ஒரு அமல் ரமதான்ல. ஆகவேதான் சில சலஃப்மார்கள் நார்மலான நாட்கள்ல முழு குர்ஆனை 3 நாட்களுக்குள் முடிக்க கூடாது, குறைந்தது மினிமம் 3 நாட்கள், அட்லீஸ்ட் 3 நாட்கள் குர்ஆனை முழுமையா படிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஹதீஸ்ல. இது ஜென்ரலா உள்ள ஒரு ரூல். ஆனா அதுல விதிவிலக்காக ரமதான் மாதம் இருக்கு, இல்லைன்னா தில்ஹிஜாவுடைய முதல் 10 இருக்கு,
இந்த மாதிரியான தருணங்கள் அல்லது சில சிறப்பிற்குரிய இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. மக்காவுக்கு, மதீனாவுக்கு உதாரணத்திற்கு அந்த இடத்துல ஒரு 2 நாள் தங்க போறோம். அந்த மாதிரியான டைம்ல மட்டும் என்ன செய்யலாம்? குரானை வந்து 2 நாள்லயோ 3 நாள்லயோ அல்லது 1 நாள்லயோ முடிக்கலாம், தப்பில்ல. மற்ற நாட்கள்ல குறைந்தது 3 நாட்கள் எடுத்துக்கொள்ளணும். ஆனா சில சிறப்பிற்குரிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது 1 நாள்ல கூட என்ன செய்யலாம்? குரானை முடிக்கலாம் என்கிற ஒரு இது இருக்கு. அந்த அடிப்படையில தான் உஸ்மான் பின் அஃபான் பத்தி அநேகமா வருது. அண்ட் பிரபலமான இமாம்கள், இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் புகாரி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் இவர்கள் தொடர்பாக ஒரு நாள்ல எல்லாம் இவங்க முழு குரானை ரமதான் மாதத்துல தொடர்ந்து முடிப்பாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஆஹ், நம்ம வந்து அதிகமான நேரத்தை கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமல் தான் குர்ஆனை ஓதுவது. இது ஒண்ணு. அதே போல இரவு தொழுகை, கியாமுல் லைல், அதுதான் பிற்காலத்துல தராவின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம். அப்போ இரவு தொழுகை, இந்த தராவி தொழுகையை கடைபிடிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமதான் மாதத்தில் யார் நின்று வணங்குவாரோ, காம ரமதான்னு சொன்னா இரவில் தொழுவது அப்படிதான் அறிஞர்கள் அதை எடுத்துக்கிறாங்க. யார் நின்று வணங்குவாரோ, தொழுவாரோ இரவு தொழுகை ஈமானோடு, இந்த தொழுகைக்கு மகத்தான கூலி கிடைக்கும் என்கிற ஒரு ஆதரவோடு, நம்பிக்கையோடு யார் இரவு தொழுகை தொழுவாரோ, அவருடைய முந்தைய சிறு பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் என்கிற மகத்தான கூலி இது இந்த இரவு தொழுகைக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இரவு தொழுகையை கடைபிடிக்கணும். அதே போல ரமதான் மாதத்துல பிரத்யேகமா செய்ய வேண்டிய இன்னொரு வணக்கம் தான் அதிகமாக சதகாத்துகளில் ஈடுபடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நாட்கள் நார்மலாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறரை காட்டிலும் அதிகமாக சதகா கொடுக்கக்கூடியவராக இருப்பார். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், அதிகமா சதகா கொடுப்பாங்க. வகான அஜ்வத் மா யகூனு ஃபி ரமதான், அதுல ரமதான் மாதம் வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மற்ற நாட்களோடு கம்பேர் பண்ணி பார்த்தா ரமதான்ல இன்னும் அதிகமா சதகாத்துகள் கொடுப்பாங்க அப்படின்ட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறாங்க. ஆகவே ரமதான்ல அதிகமாக சதகா கொடுக்க நம்ம வந்து முயற்சிக்கிறோம். அதே போல ரமதான் மாதத்துல கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு அமல் என்ன அப்படின்னா, இஃப்தார் செய்ய வைக்கிறது. சரியா? நோன்பு திறப்பதற்கு உணவு ஏற்பாடு செய்யறது, இதுவும் மிக சிறந்த ஒரு அமல். உணவு இஃப்தார் செய்ய உணவு ஏற்பாடு பண்ணா அந்த நோன்பாளிக்கு என்ன கூலியோ அதே கூலி அந்த இஃப்தார் ஏற்பாடு செய்யக்கூடியவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதை கடைபிடிக்கலாம். இதுபோக இறுதி 10 ஆரம்பிக்கும் பொழுது பிரத்யேகமாக லைலத்துல் கத்ரை தேடும் விதமாக இறுதி 10 இரவுகள் அல்லது குறைந்தது இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகள் 21, 23, 25, 27, 29 இதுல வந்து லைலத்துல் கத்ர் இரவை தேடி இரவு முழுவதும் முழித்து கண் விழித்து வணங்க முயற்சிக்கணும். அந்த ஒரு இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆகவே லைலத்துல் கத்ரை அடைய முயற்சிப்பது. அதுக்கும் ஒரு ஹதீஸ் ரசூல் சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குவாரோ, இரவில் அல்லாஹ் அவருடைய முந்தைய பாவங்களை மன்னித்து விடுவான், சிறிய எல்லா பாவங்கள். அதே போல வந்து இறுதி 10ல இஅ்திகாஃப் செய்ய முயற்சிக்கிறது. இஅ்திகாஃப் செய்வதற்கு தனி சிறப்பு சொல்லக்கூடிய ஹதீஸ் ஏதோ அநேகமா இல்ல. ஒரு ஹதீஸ் வந்து சொல்லப்படும், ஏதோ ஏத்திகாஃப் செஞ்சா ரமதான்ல நமக்கும் நரகத்துக்கு மத்தியில ஏதோ 3 கேப்ஸ் வந்து எல்லாம் உருவாக்கிறோம், ஒவ்வொரு கேப்பும் இத்தனை வருடங்கள் அப்படின்லாம் ஏதோ ஹதீஸுக்கு. ஆனால் அது வந்து அத்தன்டிக் ஹதீஸ் கிடையாது. அப்போ ஏத்திகாஃபுடைய சிறப்புக்கு தனி ஹதீஸ் அநேகமா இல்லை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல், சொல்லால் ரசூல் சொன்ன சிறப்பு எதுவும் இல்லை. ஆனால் செயலால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃபை வந்து ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருடமும் மதீனால ஏத்திகாஃபை மிஸ் பண்ணதில்லை. ஒரு வருடம் மிஸ் பண்ணது, அதை கூட ரசூல் வந்து அடுத்த வருஷம் கதா பண்ணதாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆகவே இஅ்திகாஃப் செய்ய முயற்சிக்கிறது, இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் ரமதான் மாதத்தில் பிரத்யேகமாக கடைபிடிக்க வேண்டிய அமல்கள். بارك الله فيكم.
ஷேகன், அதே போல நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் வந்து வெறுக்கத்தக்க செயல்கள் அப்படின்ற ஏதாவது ஒரு பட்டியல்கள் இருக்கா? அது ஹராமான செயல்கள், நோன்பை முறிக்கின்ற காரியங்கள்ன்றது வேற. பட் வெறுக்கப்பட்ட செயல்கள், தவிர்க்கப்பட வேண்டிய செயல்கள் அப்படின்றது இருக்கா? ஜி ஜி நோன்பு நோக்கும் சமயத்துல நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ணி ஆகணும். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்பது அது தனியாக சொல்லப்பட்டிருக்கு. வேண்டும் என்றே சாப்பிடுவது, வேண்டும் என்று தண்ணீர் குடிப்பது, இல்லைன்னா இல்லறத்துல ஈடுபடுறது போன்ற விஷயங்கள். இந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அல்லாமல் ஹராமான எந்த காரியத்தை செஞ்சாலும் நோன்புடைய ஆரோக்கியம் என்பது பாதிக்கும். கண்டிப்பா நோன்பு முறியதோ முறியலையோ அது ஒரு பக்கம். ஆனா நோன்புடைய இது வந்து கண்டிப்பாக நோன்புடைய கூலி என்பது கண்டிப்பாக பாதிக்கும். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, எவர் வந்து நோன்பு வைத்த நிலையிலும் பொய் பேசுவதை விடவில்லையோ, பொய்யான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டுவிடவில்லையோ, அப்படிப்பட்டவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அல்லாஹ் அந்த நோன்பை வந்து விரும்பல அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகவே நார்மலாகவே பொய் பேசுவது ஹராம் தான். அதுல பிரத்யேகமாக நோன்பு நோர்க்கும் சமயத்துல பொய் பேசினா அல்லது பொய் மாதிரியான மற்ற காரியங்கள், பொய்யான காரியங்கள் ரசூல் சொல்றாங்களே, அதுல புறம் பேசுதல் வந்துரும், மோசடி வந்துரும், வியாபாரம் செய்யக்கூடியவங்க ஏமாத்துறது வந்துரும். எல்லாமே பொய் தான். எல்லாமே பொய்யான காரியங்கள் தான். அவதூறு பேசுறது, இப்ப இந்த மாதிரியான காரியங்கள் நார்மலாவே ஹராமு. அதுல நோன்பு நோர்க்கும் பொழுது செஞ்சா அது வந்து டபுள் மடங்கு அது ஹராமு. பிளஸ் நோன்புடைய நோக்கத்துக்கே மாற்றமான ஒரு செயல். நோன்பு என்கிற அந்த இபாதத்தை பயபக்திக்காக தான் அல்லாஹ் வந்து கடமையாக்கி இருக்கிறான். ஆனா நோன்பு வச்சுட்டு அதே காரியத்தை செஞ்சா என்னதான் டிஃபரன்ஸ் மத்த நாட்களுக்கும் ரமதான் சமயத்துல நோன்பு நோக்கும் காலத்துக்கும்? அப்போ நோன்புடைய நோக்கத்துக்கு அப்படியே மாற்றமான செயல்கள் அது. ஆகவே மற்ற நாட்களிலும் இந்த விஷயங்கள் ஹராம் தான். அதுல குறிப்பாக நோன்பு நோக்கும் பொழுது அது நோன்பை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. அதுபோக வெறுக்கத்தக்க ஹராம் என்கிற தரத்துக்கு அடுத்தபடியா நோன்புடைய சமயத்துல வெறுக்கத்தக்க காரியங்கள் அப்படின்னு பார்த்தா அதிகமா தூங்குறது. உதாரணத்திற்கு சில பேர் வந்து நோன்பாளி தூங்குறதே வணக்கம் தான் அப்படி சொல்லி சொல்லி என்ன செய்யறாங்க, அதை இபாதத்தாவே நினைச்சு படுத்து படுத்து தூங்கிடுவாங்க சில பேர். அப்படி செய்யக்கூடாது. கண்டிப்பா நோன்பாளி தூங்கினாலும் நன்மை இருக்கு. ஏன்னா பசி பட்டினியோடு தூங்குறாரு, நன்மை கண்டிப்பா எழுதப்படும். ஆனா அதுக்குன்ட்டு தூங்குறதே வணக்கம் தான் அப்படி சொல்லி எப்படி வணங்குறதுக்கு டைம் ஒதுக்குவோம் அந்த மாதிரி தூங்குறதுக்கு டைம் அப்பப்போ ஒதுக்கி தூங்கிடுறது, இது தப்பு. தூக்கம் வந்தா தூங்கினா அப்போ நன்மைகள் எழுதப்படும் பசி பட்டினியோடு இருக்கிறோம் என்ற அடிப்படையில. நோன்பு திறக்கிற வரைக்கும் அந்த டைம் ஃபுல்லாவே இபாதத் தான். தூங்கினாலும் இபாதத் தான் கண்டிப்பா. ஆனால் தூங்குறதே ஒரு இபாதத் அப்படி சொல்லி அப்பப்போ தூங்கிறது வெறுக்கத்தக்க விஷயம். மாறாக அந்த நோன்புடைய சமயத்துல அதிகமாக வந்து இபாதத் செய்ய முயற்சிக்கணும். குறிப்பா நோன்பு நோக்கக்கூடிய அந்த நேரத்தில் குரான் அதிகமா உட்கார்ந்து படிச்சா வந்து டயர்ட் ஆகிருவோம் அப்படி சொன்னா, உதாரணத்திற்கு ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெயின் கூட பண்ணாம குரான் ஓதுற டைம் எல்லாம் நைட்ல வச்சுக்கிட்டு, உதாரணத்திற்கு நோன்புடைய சமயத்துல கொஞ்சோண்டு குரான் படிச்சு ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணாம திக்ர் செய்யறது, சரியா டயர்ட் ஆகாத மாதிரியான இபாதத்துகள். ரைட், அப்படியே திக்ர் செய்யறது, துவா செய்யறது, நோன்பாளியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இருக்கு. அப்போ துவா செய்யறதுக்காக வேண்டி நேரங்களை பயன்படுத்திக் கொள்வது, இப்படியெல்லாம் நோன்பு நோக்கக்கூடிய நேரங்கள்ல துவா, திக்ர், குரான் திலாவத் அப்படின்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதிகமா தூங்குறதோ அல்லது ஹராமான பேச்சுகள், அது பொய்யான பேச்சு அல்லது புறம் பேச்சு, இப்படியெல்லாம் இல்லாட்டியும் தேவையில்லாத பேச்சுகள்ல நேரத்தை வீணாக்குறதும் அப்படி செய்யக்கூடாது. மாறாக ரமதானுடைய ஒவ்வொரு நொடியும் மிக மிக பரக்கத்தானது, முபாரக்கான மாதம் அப்படின்ட்டு நபிசுவாசம் சொன்னாங்க. ஆகவே ரமதானுடைய ஒவ்வொரு நொடி பர்க்கத்தான நொடி. அதை வந்து நாம் என்ன செய்யக்கூடாது, மக்ரூஹான காரியங்கள், அதாவது தூங்குறது, தேவையில்லாத டாபிக்ஸ்ல வந்து பேசி டைமை வேஸ்ட் ஆக்குறது அப்படின்ட்டு வீணடிக்காம அதை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கணும். ஷேகன், இப்போ ஆடியன்ஸ் கேட்டது கேள்விகள் சில கேட்கிறேன். ஒரே வீட்டுல குடும்பத்தினர் மத்தியில வந்து பிறை விஷயத்தில் மாற்று கருத்துக்கள் உண்டு. ஒருத்தங்க வந்து குறிப்பா இதில் எழுந்திருக்கிறதுனா பெற்றோர்கள் வந்து வெளியூர் பிறையை நம்பி நோக்கிறார்கள்.
பிள்ளைகளுக்கு வந்து இல்ல இங்க உள்ள காதி அனௌன்ஸ் பண்ணாதான் நம்ம நோன்பு போன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்து அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடிலே இருப்பது சரியா, இல்ல பெற்றோர்கள் கட்டளையிடுகிறார்கள், இல்ல பெற்றோர்கள் என்ன தேதியை குறித்து நோன்பு நோக்கிறார்களோ ஒரே வீட்டில இருந்து அவங்களுக்கு மாறு செய்யக்கூடாதுன்ற அடிப்படையில் அவர்களை பின்தொடர்ந்து நோன்புக்கிறதா அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. இந்த பிறை விஷயத்துல இந்த இன்டர்நேஷனல் பிறை தான் கரெக்டா இல்ல லோக்கல் பிறை கரெக்டான கருத்தா, லோக்கல் பிறையை கன்சிடர் பண்ணி ஆரம்பிக்கிறது முடிக்கிறது இதுதான் கரெக்டா, அல்லது எங்க பிறை தெரிஞ்சாலும் செய்தி வந்தா போதும் ஆரம்பிச்சிடலாம் முடிச்சிடலாம் என்பது கரெக்டா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வணக்கம் இது. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸௌமு யௌம யஸூமுன் நாஸ் வல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ் வல் அத்ஹா யௌம யுதஹுன் நாஸ். நோன்பு என்பது எப்போ மக்கள் எல்லாரும் நோன்பு நோற்பாங்களோ அப்போதான் நோன்பு ரமதான் ஆரம்பிக்கிறது. வல் ஃபித்ர் எப்போ நோன்பை முடிச்சு ஈதுல் ஃபித்ர் கொண்டாடணும் அப்படின்னா எப்போ எல்லா மக்களும் பெருநாள் கொண்டாடுவாங்களோ அன்னைக்குதான். அண்ட் எப்போ ஈதுல் அதஹா கொண்டாடணும் அப்படின்னா எப்போ எல்லாரும் ஈதுல் அதஹா கொண்டாடி குர்பானி கொடுக்குறாங்களோ அந்த நாள் தான். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் ஒற்றுமையா செய்யணும் என்பதை இந்த ஹதீஸை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஆகவே இது ஒற்றுமையா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆகவேதான் உலமாக்கல்ல ஃபேமஸான உலமாக்கல்ல உதாரணத்திற்கு ஷேக் பின்பாஸ் இருந்தாங்க, ஷேக் அல்பானி, இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் பிறை அப்படி சொல்லுவோம் இல்லையா, எங்க பிறை தெரிஞ்சாலும் நம்பகமான செய்தி வந்தா போதும் ஆரம்பிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருத்து தான் சிறந்த கருத்துன்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுல இருந்த உலமாக்கல். இருந்தாலும் அந்த உலமாக்களுடைய ஃபத்வால நாம ஒரு விஷயத்த அவகானிக்க முடியும். என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் பிறை எங்க தெரிஞ்சாலும் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனா உங்க ஊர்ல வந்து மக்கள் லோக்கல் பிறையை தான் ஃபாலோ பண்றாங்கன்னா நீங்க மக்களோடு இருங்க அப்படின்ட்டு ஒரு ஃபத்வால ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லுவாங்க உலமாக்கள். அப்போ அந்த விஷயத்த தான் நம்ம பகுதியில உள்ள பல மக்கள் வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க, பராமுகமாக்கிடுறாங்க. லோக்கல் பிறை தப்பு, இன்டர்நேஷனல் பிறை தான் கரெக்ட் அப்படின்ட்டு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதுதான் கரெக்ட்னு சொல்லி கருத்து வேறுபாடு கொள்றாங்க இல்லையா, ஆரம்பிக்கிறதுலயும் முடிக்கிறதுலயும் தனியா ஆரம்பிச்சது தனியா முடிச்சது மக்களை விட்டு. இது வந்து நபி வழி கிடையாது, சஹாபா பெருமக்களுடைய வழி கிடையாது. இது ஒற்றுமையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதுல வந்து பிரிஞ்சு போறது என்பது ஒருபோதும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தல. சில சமயம் வந்து நமக்கு ஒரு கருத்து சரியான கருத்து அப்படின்ட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் தோன்றினாலும் சம்டைம்ஸ் வந்து மக்களுடைய நன்மை அல்லது இந்த மாதிரியான ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக வேண்டி அதை விட்டு கொடுக்கறதுல மார்க்க ரீதியா கூட என்ன இல்லை, தப்பே கிடையாது. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் பிறை தான் கரெக்ட் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன், அப்படி இருக்கும்போது நான் ஆரம்பிச்சாகணுமே, நான் முடிச்சாகணுமே, எனக்கு அதான் கரெக்டுன்னு படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு கரெக்டுன்னு தோன்றினாலும் நீங்க மக்களோடு பயணிக்கிறதுல மார்க்க ரீதியா கூட என்ன கிடையாது, தப்பே கிடையாது. அதுக்கு ஒரு ஆதாரம் ஏற்கனவே சொல்லிட்டோம், மக்களோடு கொண்டாடணும், மக்களோடு முடிக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து, ஆயிஷாவே இந்த மக்கள் குஃப்ரை விட்டு இப்போ ஜஸ்ட் இஸ்லாத்தை ஏற்ற புதிய முஸ்லிம்களாக ரிவர்ட் முஸ்லிம்களாக இல்லாம இருந்திருந்தா நான் இந்த காபத்துல்லா உடைய அந்த கட்டடத்தை உடைச்சு பழைய அடிப்படைகள்ல காபத்துல்லாவை மீண்டும் கட்டி எழுப்பி காபத்துல்லாக்கு 2 வாசலை வச்சிருப்பேன், ஒண்ணு நுழையிறதுக்கும் அடுத்து அங்கிருந்து வெளியில வர்றதுக்கும், அப்படி நான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு ரசூல் சொன்னாங்க. ஆனா ரசூல் தன்னுடைய வாழ்க்கையில காபத்துல்லாவை அந்த மாதிரி மீண்டும் கட்டி எழுப்புனாங்களா கேட்டா இல்ல. என்ன காரணம்? ரசூலுக்கு இப்படி செய்யறதுதான் சரின்ட்டு பட்டாலும் இது செஞ்சு எங்க மக்கள் குழப்பத்துல போயிடுவாங்களோ என்கிற அடிப்படையில ரசூல் தனக்கு சிறந்த கருத்துன்னு பட்டதை விட்டு கொடுத்தாங்களா இல்லையா? அந்த மாதிரிதான் இன்டர்நேஷனல் பிறை தான் கரெக்ட்னு தெரிஞ்சாலும் உங்களுக்கு மக்களோடு இருக்கிறதுக்காக அதை விட்டு கொடுங்க. எந்த பகுதியில் இன்டர்நேஷனல் பிறையை தான் மக்கள் ஃபாலோ பண்றாங்களோ, ஆஸ்திரேலியா போன்ற இடங்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் அங்க இன்டர்நேஷனல் பிறை தான் ஃபாலோ பண்ணுவாங்க மக்கள், அங்க போய் லோக்கல் பிறை தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது, மக்களோடு சேர்ந்து இருக்கணும். சரி, இது ஒரு அடிப்படை விஷயம். இப்ப ஃபேமிலிலேயே 2-3 கருத்து இருக்கு, இவங்க இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க அவங்க நாளைக்கு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னா, இந்த விஷயத்துல என்னுடைய அறிவு என்னுடைய ஃபஹம் படி எப்படி வந்து ஒற்றுமைய பேணி காக்கணும் என்கிற அடிப்படையில
நபிசுல்லாசம் வந்து சேர்ந்து பெருநாள் கொண்டாட சொல்லியிருக்காங்களோ, அதே கருத்தை நம்ம முன் வச்சு பார்த்தா ஒரு ஃபேமிலிலேயே கருத்து வேறுபாடு வருது நல்ல விஷயம் இல்லையே. அதுக்காக ஃபேமிலி தலைவர் வந்து உதாரணத்திற்கு இன்டர்நேஷனல் பிறை ஃபாலோ பண்ணக்கூடியவரா இருந்து ஒரு நாள் முன்னாடி ரமதான் ஆரம்பிக்கிறது அல்லது முடிக்கிறது என்கிற கருத்துல இருக்காரு. உதாரணத்திற்கு அவர் வந்து அந்த மக்களோடு சேர்ந்து பெருநாளை கொண்டாடுறாரு அல்லது ரமதான் ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அவங்க கீழே உள்ளவங்க ஃபேமிலி ஹெட்டோடு சேர்ந்து பயணிக்கிறதுல தப்பு இல்லை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு ஆலம். ஏன்னா ஒற்றுமை என்பதற்காக தான் இந்த சட்டத்தை நம்ம சொல்றோம். அதே ஒற்றுமைக்காக தான், ஃபேமிலியில பிளவு வரக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி நமக்கு எது சிறந்த கருத்துன்னு படுதோ அதை விட்டு கொடுத்து ஒற்றுமையா பயணிக்கிறதுல இன்ஷா அல்லாஹ் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லாஹு ஆலம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய உடல்நிலை குறித்து அவர்களுக்கு அச்சப்பட்டால் நோன்பை விடலாமா? அதே போல் விட்டால் ஓகே. அதற்கான பரிகாரம் என்ன? அது கப்பாராவோட நோன்பு வைக்கணுமா, ஒரு நோன்பு மட்டும் வைக்கணுமா? இந்த ரெண்டு கேள்வியும் ஒரே மாதிரி. இந்த கர்ப்பிணி பெண்கள் தொடர்பான பேசிக் சட்டம், அடிப்படை சட்டம் வந்து அவங்க நோன்பு நோக்கணும் என்பதுதான் அவங்களுக்கான அடிப்படை சட்டம். ஆனால் எப்போ வந்து கர்ப்பிணி பெண்ணோ அல்லது பால் ஊட்டும் ஒரு பெண்ணோ அவங்க பலவீனமா இருக்காங்களோ, அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அந்த ஹெல்த் இஷ்யூஸோடு பலவீனத்தோடு அவங்க நோன்பு பிடிச்சாங்கன்னா கர்ப்பமா இருக்கிற காலத்துல அவங்களுக்கோ இல்லது கருவறையில் இருக்கும் குழந்தைக்கோ பாதிப்பு ஏற்படலாம். அல்லது பாலூட்டும் காலத்துல அவங்க நோன்பு வச்சாங்கன்னா குழந்தைக்கு பால் பத்தாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உதாரணத்திற்கு அவங்களுக்கு இன்ஷால்லா நோன்பை விடுவதற்கான அனுமதி உண்டு, சலுகை உண்டு. அந்த நேரத்தில் அவங்களுடைய சலுகை என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் ஹாமிலு வல் முர்தி' மிஸ்லுல் முசாஃபிர் என்கிற மாதிரி ஒரு வார்த்தை. கர்ப்பிணி பெண் மற்றும் பாலூட்டும் ஒரு பெண் வந்து முசாஃபிர், பிரயாணி மாதிரி அப்படிங்கிறாங்க ரசூல். அப்போ பிரயாணியுடைய சட்டம் என்ன? பிரயாணத்துல தேவையான அளவுக்கு நோன்பை விட்டுட்டு ரமலான்ல பயணத்தின் காரணமா விடுபட்ட அந்த நோன்புகளை ரமதானுக்கு பிறகு உள்ள காலங்கள்ல பூர்த்தி செய்யணும் என்பதான முசாஃபிருடைய சட்டம். அப்போ அதே சட்டம் தான் அந்த பெண்களுக்கு. அப்ப ரமதான்ல அந்த நோன்புகளை விட்டுட்டு ரமதானுக்கு பிறகு உள்ள காலங்கள்ல இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்புகளை அவங்க கதா பண்ணிக்கணும். அப்போ கதா மட்டுமே செஞ்சா போதுமானது. இதுல கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாஃபிர் மாதிரி அப்படி சொன்னதுனால, முசாஃபிர் என்ன ஃபிதியாவும் கொடுத்துட்டு கதாவும் பண்ணிட்டு ரெண்டுமே செய்வாரு? இல்ல இல்ல, கதா மட்டும் தானே செய்வார் முசாஃபிர். அப்போ அதே சட்டம் தான் பெண்களுக்கும். அப்போ கதா மட்டும் இன்ஷா அல்லாஹ் அவங்க செஞ்சா போதுமானது, ஃபிதியா கொடுக்க தேவையில்லை. விடுபட்ட நோன்புகளை ரமதானுக்கு பிறகு பூர்த்தி செஞ்சுக்குவோம். சரி, இதுல இன்னொரு கேஸ், மூணாவது கேஸ் என்ன அப்படின்னா, சில பெண்கள் வந்து ரமதான்ல உதாரணத்திற்கு கர்ப்பமா இருந்தாங்க, கர்ப்பமா இருந்த காரணத்தினால நோன்பு வைக்க முடியல, பலவீனமா இருந்தாங்க, நோன்பு ஒரு ரமதானுடைய நோன்பு போயிருச்சு. அடுத்த வருஷம் பாலூட்டும் காலம் இருந்துச்சு, பலவீனமா இருந்தாங்க, அப்போ நோன்பு வைக்க முடியல, இன்னொரு ரமதான் போயிருச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் அப்போ பால் ஊட்டுறாங்க அல்லது மறுபடியும் கர்ப்பம் ஆயிட்டாங்க. இப்படி ஒரு 3 ரமதான் இந்த மாதிரி சேர்ந்துருச்சுன்னா, ஒரு பேச்சுக்காக இப்படி சேர்ந்துருச்சுன்னா, இப்போ 90 நோன்பு என்பது கதா செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தானே. அதுல நஃபில் நோன்பு எல்லாம் அதிகமா வச்சு பழக்கம் உள்ளவங்களா இருந்தா அவங்க ஏதாவது இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணலாம். ஆனா நார்மலா யோசிச்சு பார்த்தா 90 நோன்பு கதா செய்யறது என்பது கஷ்டமான ஒரு காரியமா இருக்கலாம், அல்லது சாத்தியப்படாத ஒரு காரியம் மாதிரி கூட தோணலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல வைக்கவே முடியாது அப்படின்ட்டு ஒரு இது வந்துச்சுன்னா, ஒரு யூகம் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த சமயத்துல வேணும்னா என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ், ஒவ்வொரு நோன்புக்கு பதிலாக அந்த நோன்பை கதா பண்ண முடியாதுங்கிற அடிப்படையில ஒவ்வொரு நோன்புக்கு பதிலாக ஒரு வேளை சாப்பாடு ஃபிதியா கொடுத்து தன்னுடைய கடமை இன்ஷா அல்லாஹ் முடிக்கலாம். அல்லாஹு அலம். ஹாயிதுக்கும் இதே சட்டங்கள் தானே சார்? மாதவிடாய் உள்ள பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க நோன்பு நோக்க முடியாது. அவங்களுக்கு அந்த அசுத்தமான நேரத்துல நோன்பு நோற்பது ஹராம். அப்போ மாதவிடாய் காரணமாக விடுபட்ட நோன்புகளை இன்ஷா அல்லாஹ் அவங்க ரமதானுக்கு பிறகு பூர்த்தி செய்யணும். அந்த நோன்புகள் அது என்ன 5, 7 அப்படிதான் இருக்கும். அப்போ அதை கண்டிப்பா அவங்க அடுத்த ரமதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை கதா செஞ்சாகணும். அப்போ அவங்களுக்கு கதா செய்யறதுக்கு 11 மாதங்கள் இருக்கு. சீக்கிரமாவே கதா வச்சு முடிச்சுட்டா ரொம்ப நல்லது.
ஆனா அவங்களுக்கு அட் லாஸ்ட் ஷாபான் வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு. குறைந்தது அடுத்த ரமதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடும், அந்த விடுபட்ட நோன்புகளை அந்த மாதவிடாய் காரணமாக விட்ட அந்த பெண்கள் வச்சு முடிச்சிடணும் கதாவை. ஆனா அடுத்த ரமதானும் ஆரம்பிச்சிடுச்சு, அலட்சியம் அப்படியே விட்டுட்டோம், வைக்கவே இல்லைன்னு சொன்னா இத்தகைய பெண்கள் வந்து இந்த அடுத்த ரமதான் முடிஞ்ச பிறகு அந்த பழைய ரமதானுடைய கதாவை வைப்பதோடு தாமதம் செஞ்சதுக்காக வேண்டி ஒருவேளை சாப்பாடும் சேர்த்து கொடுத்துடணும் அப்படின்ட்டு சில சஹாபாக்கள் அநேகமாக ஃபத்வா கொடுத்துருக்காங்க. அப்போ தாமதம் செஞ்சதுக்கு பரிகாரமா ஒருவேளை சாப்பாடு அண்டு பழைய ரம்தானுடைய கதாவுக்கு அத்தனை நோன்புகள் கதா செய்யறது என்பது மாதவிடாய் உள்ள பெண்களுக்கான சட்டம். இப்போ வந்து இந்த கியாமுல் லைல் பொறுத்த வரைக்கும் இஷாவோட சேர்த்து பள்ளியில ஜமாத்தோட தொழுவது சிறந்ததா, இல்ல வீட்டுக்கு வந்து தனியாக நின்று தஹஜுத் நேரத்துல நின்று வணங்குவது சிறந்ததா? அதே மாதிரி இந்த விஷயத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறு சட்டம் இருக்கா? சரி, இந்த விஷயத்துல படிச்சு பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இரவு தொழுகை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுதால் அதுக்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஜமாத்தோடு சேர்ந்து தொழுது இமாம் வந்து அந்த தொழுகையை முடித்து போகும் வரை, இமாம் வந்து முடிச்சு போகும் வரை கூடியே இருந்து அவங்க தொழுதுட்டு வந்தாங்க அப்படின்னா இரவு முழுவதும் தொழக்கூடிய நன்மை எழுதப்படும் அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா என்னுடைய புரிதல் இந்த விடயத்தை பொறுத்தவரையில், இன்ஷால்லா யார் வந்து தஹஜ்ஜுத் நேரத்துல தராவி தொழுகை அதாவது இரவு தொழுகைய கடைசி நேரத்துல தொழ முடியும், தூங்கி இன்ஷால்லா கொஞ்சம் சீக்கிரமாவே என்னால எழுந்து கண்டிப்பா தொழ முடியும் அப்படின்ட்டு ஒரு உறுதியான ஒரு நாட்டம் இருக்கோ, அப்படிப்பட்ட மக்கள் அநேகமா தஹஜ்ஜுத் நேரத்துல எழுந்து தொழுவது சிறந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அல்லாஹு ஆலம். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் ஒரு இமாம உபை பின் கஅப் அவங்கள இமாமா ஃபிக்ஸ் பண்ணி ரமதானுடைய மாதத்துல அந்த தராவி தொழுகைய ஒவ்வொரு நாளும் தொழ வைக்க சொன்னாங்க இல்லையா? அந்த டைம்ல அவங்க உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு சொல்றாங்க, அநேகமா இப்போ தொழுதுட்டு இருக்கிற மக்களை விட யார் இப்போ தொழாம தஹஜ்ஜுத் நேரத்துல தொழுறதுக்காக வேண்டி போயிட்டாங்களோ அவங்க சிறந்தவங்க என்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா தஹஜ்ஜுத் நேரத்துல தொழுறதுல என்ன கூடுதல் சிறப்பு அப்படின்னா, தஹஜ்ஜுத் நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அந்த நேரம் வந்து அல்லாஹ் கீழே இறங்கி வரக்கூடிய நேரம். யன்ஸிலு ரப்புனா இல ஸமாஇத் துன்யா ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆஹிர். இரவின் 3வது பகுதி மிஞ்சி இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துல கீழே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறங்கி வரதுனால கண்டிப்பா அந்த நேரத்தில் தொழுவது இஷாவுக்கு பிறகு ஜமாத்தா தொழுறதை விட, சரியா, தஹஜ்ஜுத் நேரத்துல தனியா தொழுறது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அதை விட சிறந்தது. ரெண்டாவது இன்னொரு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நஃபில் தொழுகைகள் பொறுத்தவரையில நஃபில் தொழுகைகள் சுன்னத்தான தொழுகைகள் பொறுத்தவரையில பள்ளிவாசலில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது தான் சிறந்தது அப்படின்ட்டு ஜென்ரலா இன் ஜென்ரல் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த விதத்துல பார்த்தாலும் பள்ளிவாசல்ல ஜமாத்தா தொழுறதை விட அது உபரியான தொழுகை என்கிற அடிப்படையில வீட்டில் தஹஜ்ஜுத் நேரத்துல தொழுவது சிறந்தது அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்டும் நம்ம வந்து இணைச்சுக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹு ஆலம் இஷாவுக்கு பிறகு தொழுறதை விட தஹஜ்ஜுத் நேரத்துல தனியா தொழுதாலும் தஹஜ்ஜுத் நேரத்துல தொழுறது சிறந்தது அப்படின்ட்டு என்னுடைய புரிதல். இது தொடர்பான விஷயங்களை நீங்க வேணும்னா படிச்சு பார்த்து ஆதாரங்களின் அடிப்படையில் எது சரி தோணுதோ அதை நீங்க இன்ஷா அல்லாஹ் அமல்படுத்திக்கலாம். இதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்த்தா, பெண்களுக்கு வந்து கண்டிப்பா வீட்டுல தொழுறது தான் சிறந்தது. பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதை விட வீட்டில் தொழுவதுதான் அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சிறந்தது. தராவி அதாவது இரவு தொழுகையாவது நஃபில் தொழுகை, சுன்னத்தான முஸ்தஹபான தொழுகை. கடமையான தொழுகைக்கே ரசூல் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெண்ணு வந்து வீட்டுல தொழுறதை விட பள்ளிவாசல்ல தொழுறதை விட அது வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடமையான தொழுகைக்கு. அதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜென்ரலா சொன்னாங்க, பள்ளிவாசல்ல தொழுறதை விட பெண்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது, புயூத்துஹுன்ன கைருன் லஹுன்ன அப்படின்ட்டு.
அப்போ இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது ரசூல் மஸ்ஜித் நபவில தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அவருடைய பள்ளி வாசலில் ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுவதை விட வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்கிற கருத்தும் அந்த ஹதீஸ்ல உள்ளடங்கி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கு வீட்டில் தொழுவதுதான் இன்ஷா அல்லாஹ் சிறந்தது. சரியா? இது ஒரு அடிப்படை சட்டம் இது பெண்கள் பொறுத்த வரையில. ஆனால் எந்த பெண்கள் வந்து வீட்டுல தொழலாம் அப்படின்ட்டு அவங்க நாடி பள்ளிவாசல்ல போய் தொழுறதை விட வீட்டுல தானே தொழுறது சிறந்தது, வீட்டுல தொழலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு நியத்து வச்சு தொழ முடியாமலே போயிருதோ, அவங்க கண்டிப்பா வந்து அந்த ஒரு ஷைத்தானுடைய ஏமாற்றத்துல வீட்டுல தொழுதலாம், வீட்டுல தொழுதலாம் சிறந்தது அப்படின்னு என்ன செய்வான் ஷைத்தானு, தொழாமலே போகணும் என்பதற்கு இந்த சிறப்புகள் எல்லாம் ஷைத்தானே மைண்ட்ல போடுவான். என்னன்ட்டு வீட்டுல தொழுறதுதான் சிறந்தது, ரசூலுடைய பள்ளிவாசல்ல தொழுறதை விட வீட்டுல தொழுறதும் சொன்ன பிறகு இந்த ஏரியா பள்ளிவாசல்ல தொழுறதை விட வீட்டுல தொழுதானே சிறந்தது உனக்கு அப்படிலாம் பாயிண்ட போட்டு வீட்லயும் தொழல பள்ளிவாசல்லையும் போய் தொழல அப்படி ஆக்கிடுவான். அப்போ எந்த பெண்கள் வந்து தன்னுடைய அந்த நாட்டத்துல அசம் அப்படி சொல்லுவாங்க உறுதியா இல்லையோ, வீட்டுல தொழலாம் அப்படின்னு நாடிய பிறகு தொழ முடியாம போறது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கோ, அந்த பெண்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரமதான் மாதத்தில் இந்த சிறப்பை, இரவு தொழுகையின் சிறப்பை விடக்கூடாது. அதுக்காக அந்த பலவீனம் உள்ள பெண்கள் கண்டிப்பா பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்தோடு தொழுகிறது தான் சிறந்தது. இதே சட்டம் தான் ஆண்களுக்கும். தஹஜுத் டைம்ல தான் அல்லாஹ் கீழே இறங்கி வரானே, அந்த டைம்ல தொழுதுதான் சிறந்தது, அப்போ தொழுதுக்கலாம் அப்படின்ட்டு இஷாவுக்கு பிறகு ஜமாத்லயும் தொழுறது இல்லை, தனியா தஹஜுத் நேரத்துல வீட்லயும் தொழுறது இல்லை. இது ஷைத்தானுடைய சொல்ல போனா ஒரு கேம் இது. அப்போ அப்படிப்பட்ட ஆண்கள் ஜமாத்தோடு தொழுது முடிச்சிடுறதா நல்லது. யார் வந்து உறுதியான நாட்டம் உள்ளவங்களா இருக்காங்களோ, அத உலுவுல் ஹிம்மா அப்படி சொல்லுவாங்க, அந்த உறுதியான நாட்டம் உள்ளவங்க நினைச்சபடி இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா செய்வாங்களோ, அத்தகைய மக்கள் வேணும்னா என்ன செய்யலாம், சிறந்ததை அடைய முயற்சிக்கலாம். அல்லாஹ் அலம். ஒருத்தங்க இஸ்லாத்தை புதுசாக தழுவியவங்க ஆரம்ப காலத்துல அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு 3-4 வருஷங்கள் வந்து நோன்பு நோக்கல, அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் ஈமான் வரம் பெற்று அதுக்கு பிறகான ரமதான்களை தொடர்ந்து நோன்பு நோக்கி வராங்க. ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு 3-4 வருஷத்துடைய பாக்கி இருக்கு. அவர்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும்? அவங்க இஸ்லாத்தை ஏற்காத காலங்கள்ல அத்தனை வருஷம் 4 வருஷமோ 5 வருஷமோ அவங்க தொழல, 4-5 வருஷம் நோன்பு நோக்கல, இந்த எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க இஸ்லாத்தை தழுவும் பொழுது மன்னிச்சிருவான். இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது முந்தைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். அந்த முந்தைய பாவங்கள்ல அவ்வளவு நாள் தொழாம இருந்தது, அவ்வளவு நாள் நோன்பு பிடிக்காம இருந்தது, இஸ்லாம் தெரியாத அந்த காலங்கள்ல ஷிர்க் செஞ்சது, அல்லாஹ்வுக்கு இணை வச்சது, இல்ல அல்லாஹ் தடுத்த மற்ற ஹராமான விஷயங்கள் செஞ்சது, அத்தனை விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டு கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சிருவான். அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கப்லஹ், இஸ்லாம் முந்தி எல்லா பாவங்களை அழித்துவிடும். ஆகவே இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பாக விட்ட நோன்புகளை பத்தி இன்ஷா அல்லாஹ் கவலைப்பட தேவையில்லை, அது அந்த பாவம் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல மிஸ் பண்ணாம இன்ஷா அல்லாஹ் தொழுகிறது, மிஸ் பண்ணாம நோன்பு வைக்கிறது, அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். பழைய இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செஞ்சதை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ் அதை மன்னிச்சிருவான். அந்த காலங்களில் செஞ்ச நன்மைகள் பாதுகாக்கப்படும், இஸ்லாத்தை ஏற்காத காலங்கள்ல செஞ்ச தீமைகள் அளிக்கப்படும். சில விளக்கம் என்னன்னா, அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இஸ்லாத்தை தழுவி விட்டு ஆரம்ப 3-4 வருஷம் அவங்க நோன்பு நோக்கல. ஓகே 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 இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஆரம்ப 3-4 வருஷம், சரி ஓகே ஓகே. நான் வந்து மேஜர் ஆன பிறகு ஒரு 4-5 வருஷம் வைக்கல, அப்புறமா தான் இஸ்லாம் கிடைச்சு அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்ப இஸ்லாத்தை தழுவிய பிறகு புதுசா இஸ்லாத்துல புதுசா இருந்த காலத்துல ஒரு 3-4 வருஷம் நோன்பு வைக்கல அப்படின்னா அது பெண்டிங் இருக்கும். அது ஏன்னா களிமா சொன்ன பிறகு அவங்களுக்கு அந்த பொறுப்பு வந்துடும். அப்போ 3 வருஷமோ 4 வருஷமோ அந்த பெண்டிங் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அப்போ அதை வந்து அவங்க இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்ல நோன்பு வைக்கிறது ரொம்ப எனக்கு சிரமமான காரியம், சில பேர் அப்படி இருப்பாங்க. சில பேர் நார்மலா நஃபில் நோம்பெல்லாம் அதிகமா வைப்பாங்க, ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. ஆனா சில பேருக்கு நோன்பு நோக்கிறது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம இருக்கிறதா ஃபீல் பண்றோம் அப்படின்னா 3-4 வருஷம் கான அந்த நோன்புகளுடைய ஃபிதியாவை கூட இன்ஷா அல்லாஹ் அவங்க கொடுத்து அந்த கடமையை முடிக்கலாம். இல்ல நோன்பு நோக்க முடியும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்ஷா அல்லாஹ் 3 வருஷத்துக்கான நோன்புனா 90 நோன்பு, 4 வருஷம் நோம்புனா 120 நோன்பு,
அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறிப்பா நஃபில் நோன்பு வைக்கிற நாட்கள் இருக்கு இல்லையா, திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, இது மாதிரி திங்கள் வியாழன், வியாழன் அப்படின்ட்டு தொடர்ந்து அந்த நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் அந்த கடமையான நோன்பை வைக்க அவங்க முயற்சிக்கிறது இன்னும் சிறந்தது. அல்லாஹ் ஆலம். அல்லாஹ் khairan. பெண்கள் ஒன்று கூடி வீட்டுல இரவு தொழுகை ஜமாத்தாக நடத்தலாமா? யாராவது ஒரு பெண்ணுடைய வீட்டுல ஒன்று கூடி ஒரு மஹல்லால இருக்கிற ஒரு 10-15 வீட்டுல இருக்க பெண்கள் ஒரு இடத்துல கூடி அவர்கள் மத்தியிலே பெண் இமாமாக வைத்து தராவி தொழுகையோ இல்லது கியாமுல் லைலோ நடத்தலாமா ஜமாத்தாக? ஜி. இன்ஷா அல்லாஹ் அப்படி தொழலாம், தாராளமா தப்பில்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான தொழுகை பள்ளிவாசலில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சிறந்தது அப்படின்ட்டு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு வீட்டுல வந்து அந்த வீட்டு பெண்கள் இல்ல அக்கம் பக்கத்துல உள்ள பெண்கள் அவங்கள ஒன்று கூட்டி ஜமாத்தா தொழுகை நடத்துறதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிய பெண்மணிக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த பெண்களை வந்து அழைக்கிறதுக்கு ஒரு சஹாபி அநேகமா போய் அதான் கொடுப்பாரு, ஒரு அழைப்பு, அதான் இது தொழுகைக்கான அழைப்பு கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்போ அந்த அக்கம் பக்கத்துல உள்ள பெண்கள் குறிப்பிட்ட ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஒன்று கூடி தொழுவாங்க அப்படி வந்திருக்கு. அப்போ தூரமா பள்ளிவாசலுக்கு நடந்து போறதை விட பக்கத்து வீடு, அவ்வளவுதான் 2 ஸ்டெப் நடந்தா பக்கத்து வீட்டுல ஏற்பாடு இருக்கு, அப்படி போறது இன்னும் பெட்டர் என்கிற மாதிரி அப்படி ஒரு ஆப்ஷன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சில பெண்களுக்கு அந்த காலத்துல கொடுத்திருந்தாங்க. அப்போ ஜமாத் தொழுகை அவங்க நடத்துவாங்க அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ்ல பார்க்கிறோம், கடமையான தொழுகை சம்பந்தமா. அப்போ அதே சட்டம் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த இரவு தொழுகைக்கும் பொருந்தும். அப்போ பெண்களுக்கு வந்து பள்ளிவாசல்ல ஏற்பாடு இல்லை, அல்லது பள்ளி வந்து தூரமா இருக்கு, அப்படி இருக்க நாம பெண்கள் தனி ஒரு ஜமாத் அமைச்சுக்கிறோம், ஒரு பெண் வந்து இமாமத் செய்வாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படி சொன்னா நல்ல விஷயம், தப்பில்லை இன்ஷா அல்லாஹ். அப்போ தராவி தொழுகை, இரவு தொழுகை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இப்படி ஏதாவது ஏற்பாடு பண்ணி தொழுதுக்கிறது நல்லது. அப்படி அப்படி வந்து ஒரு பெண் தொலை வைக்கும் பொழுது சமமா ஈக்குவலா சஃப்ல நிக்கணும். தனியா அந்த இமாமத் செய்கிற அந்த பெண் வந்து தனியா ஒரு சஃப்ல நிக்க கூடாது, ஒரே சஃப்ல மக்களோடு மக்களா சேர்ந்து சமமாக நீண்ட இன்ஷா அல்லாஹ் தொலை வைக்கணும். அல்லாஹ் ஆலம். சரி, இதுல வந்து ஆண் இமாமா இருந்துட்டு பின்னாடி பெண்கள் மட்டும் முசல்லியாக இருக்கிறது கூடுமா? அதாவது பெண்கள் தான் ஏற்பாடு செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு குரான் மரணம் இல்லைன்ற காலத்துல ஒரு ஹாஃபிதையோ ஒரு காரியோ வந்து அவங்க நியமிச்சு அவங்க தொழுகை நடத்துறாங்க, ஆனா பின்னாடி வெறும் பெண்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க, அது கூடுமா? இதுல வயது குறைந்தவரா இருந்தா இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லை. 9 வயசு 10 வயசு அவங்க சில பாராக்களை சில ஜுசுகளை ஹிஃது பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா அந்த வயசுல அவங்க ஹாஃபிதா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இன்ஷா அல்லாஹ் தாராளமா தொலை வைக்கலாம். ஆனா பருவ வயதை அடைந்தவரா இருக்கிறாங்க அப்படின்னா ஃபித்னாவை தவிர்க்கிறது, குழப்பங்களை தவிர்த்து கொள்வதற்கு கூட அவங்களோடு சேர்ந்து தொழுறதுக்கு ஒரு 2-3 முசல்லிங்க அப்படின்ட்டு யாராவது துணைக்கு இருந்து அவங்களுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் பர்தா உடைய ஏற்பாடோடு பெண்கள் தொழுற மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்தா அது இன்ஷா அல்லாஹ் மிக பொருத்தமானது. ஒரு இமாம் தனியா வந்து தொலை வச்சுட்டு போறாரு அப்படின்னா அங்க சில ஃபித்னாக்களுக்கான வாசல் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் ஆலம். சரி, ஒருத்தர் வந்து இஷாவோட இந்த தராவியை முடிச்சிட்டு வித்தர் முடிச்சிட்டு தூங்கிட்டாரு, மறுபடியும் வந்து தஹஜுத் நேரத்துல இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் தொழுவலாமேன்ற ஆசை வருது, அப்படி தொழுவலாமா? வித்தருக்கு பிறகு அப்படி தொழுதா மறுபடியும் வித்தர் தொழுவணுமா, இல்ல அந்த ஏற்கனவே தொழுத வித்தர் அது போதுமானதா? இப்போ நைட்டே வந்து இரவு தொழுகை வித்தர் எல்லாம் தொழுது முடிச்ச ஒரு நபர் அவங்களுக்கு சஹருக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே ஏஞ்சிட்டாங்க, உதாரணத்திற்கு சஹர் சாப்பிட்றதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அப்போ இந்த டைம்ல குறிப்பா அந்த தஹஜுடைய டைம் எல்லாம் கீழே இறங்கி வரக்கூடிய சிறப்பிற்குரிய நேரமாச்சே, அகைன் தொழலாமே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அவங்க தாராளமா 2 அப்படின்ட்டு தொழுதுக்கலாம், தப்பில்லை. அண்டு 2 அப்படின்ட்டு எவ்வளோ சக்தியோ அவ்வளோ தொழுத பிறகு அவங்க வித்தர் தொழுகையை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. வித்தர் தொழுகை என்பது ஒரு முறை தான் தொழணும். அந்த வித்தரை வந்து ஒரு ரக்காத்து, சில பேர் சொல்லுவாங்க ஒரு ரக்காத் தொழுது அந்த வித்தரை ஏதோ ஆட்ல இருந்து ஈவனா மாத்தி தென் 2 அப்படின்ட்டு தொழுது மறுபடியும் கடைசியில வித்தர் தொழணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இரவுல வித்தர் தொழுகை தொழுது முடிச்சிட்டாங்கன்னா ஒரு நைட்ல ஒரு வித்தர் தான், அது முடிச்சாச்சு. எப்போ தஹஜுத் நேரத்துல முழிப்பு வந்துருச்சு, தொழக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ எழுந்து எவ்வளவு சக்தியோ 2 அப்படின்ட்டு இன்ஷா அல்லாஹ் தாராளமா தொழலாம். அண்ட் வித்தரை ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இது அப்படியே
தற்செயலா, அதாவது யதார்த்தமா அவங்க ஏஞ்சி வாய்ப்பு கிடைச்சா. மற்றபடி அவங்களுக்கு நைட்டே வந்து காலையில தஹஜுத் நேரத்துல தொழலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து இன்ஷா அல்லாஹ் நைட்டு வித்தர தொழுகைய தொழாம பெண்டிங்ல வச்சு, தஹஜுத் நேரத்துல எழுந்து தொழுத பிறகு அவங்க கடைசியா வித்ர் தொழுறது, இது இன்ஷா அல்லாஹ் சிறந்தது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, இஜ்அலு ஆஹிர ஸலாத்திக்கும் அல் வித்ர். உங்களுடைய தொழுகையின் கடைசி தொழுகையாக வித்ர வைங்க. அப்படி சொன்னதுனால இன்டென்ஷனலி யாராவது தஹஜுத் நேரத்துல தொழுற மாதிரி நியத் வச்சிருந்தா, அவங்க வித்தர் தொழுகைய தொழாம தூங்கிடணும். கடைசியா இன்ஷா அல்லாஹ் தொழுதுக்கணும். ஆனா தொழுற எண்ணம் இல்ல, வித்தர் தொழுது படுத்துட்டாங்க. வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அவங்க தாராளமா எந்திச்சு தொழலாம். அண்ட் மோர் ஓவர், ஜமாத் தொழுகை பள்ளிவாசல்ல ஜமாத் தொழுகை நடத்தும் பொழுதுதான் 11 ரக்காத்த ஃபாலோ பண்றது மிக சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தாண்டி தொழல அப்படின்ட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸ்ல அறிவிச்ச காரணத்தினால. மற்றபடி ஒரு தனிப்பட்ட நபர் பொறுத்தவரையில அவர் நைட்டு 8 ரக்காத் தொழுதுட்டாரு. இப்போ தஹஜுத் நேரத்துல தொழுதா அது 8 ரக்காத் தாண்டி போயிருமே. 12 ரக்காத், 14 ரக்காத், 16 ரக்காத் ஆயிருமே. வித்ர் சேர்த்தா இன்னும் அதிகமாயிருமே அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்ல. தனிப்பட்ட நபர் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப என்ன செய்யலாம், 8 ரக்காத்து தாண்டியும் அவங்க 2 2 ரக்காத் அப்படின்ட்டு தொழலாம். ஜமாத்தா தொழுறத பத்தி தான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம். நைட் ஒரு ஜமாத்து, தஹஜுத்ல ஒரு ஜமாத் அப்படின்ட்டு தனித்தனி தொழுகை மாதிரியோ, இல்ல தராவி தொழுகை 11 ரக்காத்தை தாண்டி தொழுறத வழக்கமா ஆக்குற மாதிரியோ செய்யக்கூடாது. மக்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோம். மற்றபடி தனிப்பட்ட நபர் பொறுத்தவரையில 8 ரக்காத் தான் நைட்டு தொழுதுட்டாரே, வித்தரும் தொழுதுட்டாரே, இப்ப எப்படி ஏஞ்சி தொழ முடியும், 11 ரக்காத் தாண்டி போயிரும்னு சொன்னா தப்பு இல்லை இன்ஷா அல்லாஹ். தனிப்பட்ட நபர் எத்தனை ரக்காத் வேண்டுமானாலும் இரவு தொழுகையில தொழுதுக்கலாம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். வித்ரை விட்டவங்களுக்கு ஏதாவது கதா மாதிரி இருக்குதா? வித்தர் நைட்டும் தொழல, தஹஜுதுக்கும் முழிப்பு வரல, டைரக்டா ஃபஜருக்கு தான் ஏஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, விடுபட்ட அந்த வித்தர் தொழுகைய கதா பண்ணலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ் பண்ண வித்தர் தொழுகைய ஒரு முறை சூரியன் உதித்த பிறகு கதா பண்ணியிருக்காங்க. சூரியன் உதித்த பிறகு. ஆனா அதை கதா பண்ணும் பொழுது வித்திர வந்து ஷஃபா ஆட் நம்பரை ஈவன் நம்பர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கதா பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 11 ரக்காத்துக்கு பதிலா 12 ரக்காத். அநேகமா ஹதீஸ்ல அப்படிதான் 12 ரக்காத் ரசூல் தொழுதாங்க, கதா பண்ணாங்க அப்படின்னு வருது. அப்போ அந்த அடிப்படையில 3 ரக்காத்துக்கு பதிலா 4 அந்த மாதிரி ஈவன் நம்பர்ல அதை கதா பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அறிஞர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் அலம். தொழுகையில வந்து இமாமாக இருந்து தொழுவிப்பதற்காக ஷரத்துகள், அதாவது சிறு சிறு வயசு பிள்ளைகள் வந்து இமாமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஷரத்துகள் உண்டா? ஒரு வயதுகள் பொறுத்து. அது வயது வரம்பு அப்படியெல்லாம் ஹதீஸ்ல ஒன்றும் சொல்லப்படலை. ஒரு சிறு வயது சஹாபி, அநேகமா உமர் பின் அபி சலமாவா இல்லை உமர் உபுனு சலமா அப்படின்ட்டு ஒரு சஹாபி, அவர் வந்து வயதில் சிறியவராக இருந்திருக்காரு. மேபி 8 வயசு 9 வயசு அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த மஹல்லால அந்த ஏரியால அவர் தான் குரான் அதிகமாக மனப்பாடம் செஞ்சவர் என்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவரை இமாமா நியமிச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அவர் ட்ரெஸ் கூட சரியா போட மாட்டாரு. பிள்ளையா சிறுவரா இருந்த காரணத்தினால ட்ரெஸ் கூட சரியா போட மாட்டாங்க. அந்த ஏரியா பெண்கள் வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு சொன்ன மாதிரி எல்லாம் ஹதீஸ்ல வருது. அப்போ சிறு வயது சிறுவர்கள் தொலை வைக்கிறது தப்பு இல்லை. அவங்க குரான் மனப்பாடம் செஞ்சவங்களா, நல்ல ஹிராத் ஓதுற மக்களா இருந்தாங்கன்னா அவங்க தொலை வைக்கிறதுல தப்பில்லை. ஆனா நம்ம வந்து ஹதீஸ்ல டைரக்டா சொல்லப்படாட்டியும் தொழுகை உடைய சட்டங்கள், பேசிக் சட்டங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சில நிபந்தனைகள் நாம வந்து இது பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அப்போ தொலை வைக்க தெரியணும். மிஸ்டேக் பண்ணா அடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் என்கிற அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்கு அப்படின்னா இன்ஷால்லா அவங்க தொலை வைக்கிறதுல தப்பில்லை. ஆனா சிறுவர்கள் தொலை வச்சு அதுல சர்ச்சைகள் வரும், தேவையில்லாத ஏரியால சில பேர் அதை இது பண்ணுவாங்க, குழப்பங்கள் வரும் அப்படின்னு பயந்தா கண்டிப்பா வந்து பருவ இதை அடைந்த ஹாஃபிதுகள் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நியமிச்சு இது பண்றதுதான் சிறந்தது இன்ஷா அல்லாஹ். ஆனா கிடைக்காத பட்சத்துல
சிறுவர்கள் கூட இன்ஷா அல்லாஹ் தொழுகை நடத்தலாம். இன்னும் ஒரு 2 கேள்விகள் இன்ஷா அல்லாஹ். ஒன்று வந்து விடுபட்ட நோன்புகள் எத்தனை என்று கணக்கிடாமல் விட்டு விட்டவங்க. உதாரணத்துக்கு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி வந்து அவங்களுக்கு தெளிவில்லாம இருக்கலாம். இஸ்லாமுடைய சட்டங்கள் தெரியாம இருந்திருக்கலாம். அந்த காலத்துல விட்ட நோன்புகளை வந்து அவங்க கணக்கிடல. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீல் ஆகுது. விட்டுட்டோமே அப்படின்ற போது அவங்க வந்து எப்படி அதை கணக்குறது? கணக்கு எப்படி இருக்கிறது? கணிக்கிறது எப்படி? அதுக்கு பரிகாரம் எப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை நோன்புகள் விடுபட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்து அவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா கதா பண்ணணும். இல்ல அத்தனை நோன்புகள் கதா பண்றதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னா ஃபிதியா கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அதே இதுதான் இங்கேயும் பார்க்கணும். ஆனா வந்து எத்தனை வருஷம் எனக்கு தெரியலையே அப்படின்னா கெஸ் பண்ணணும். எத்தனை வருஷம் மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு கெஸ் பண்ணணும். அது எக்ஸாக்டா வந்து எத்தனை வருஷம் அப்படின்ட்டு அந்த ஆன்சர் நமக்கு கிடைக்காம போனாலும் சரி, பிரச்சனை இல்லை. கெஸ் பண்ணி இன்ஷால்லா இத்தனை நோன்புகள் இருக்கலாம் அப்படின்ட்டு கணித்து அந்த நோன்பை கதா செய்யலாம், அல்லது ஃபிதியா கொடுத்து அந்த இதை முடிக்கலாம் இன்ஷால்லா. ஏன்னா ஃபிதியா என்கிற அந்த சட்டம் யாருக்கு அப்படின்னா, யாருக்கு நோன்பு நொறுக்க முடியாதோ, இப்போ மட்டும் இல்லை பின்னாடி கூட முடியாது அப்படின்னா, அப்போ இந்த ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ல நோன்பு கதா செய்யறது முடியாது, இப்பவும் முடியாது, பின்னாடியும் முடியாது, ரொம்ப கஷ்டம். இருக்கிற நோன்பே வைக்கிறது சிரமமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கும் அதே ஃபிதியாவுடைய சட்டம் வரும் இன்ஷால்லா. அப்போ அவங்க ஃபிதியா கொடுக்கணும், கெஸ் பண்ணணும் இன்ஷால்லா இத்தனை நோன்புகள் இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அதுல கூட குறைய இருக்குமே அப்படின்னு ஒரு பயம் ஏற்படும் இல்லையா? அதுக்கு என்ன செய்யணும்? அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல ரமதானுடைய நோன்பை மிஸ் பண்ணாம நஃபில் நோன்பு அதிகமா வைக்க முயற்சிக்கணும். அப்போ முன்ன பின்ன ஏதாவது இருந்துச்சுன்னா, சரியா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க ஃபிதியா கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் குறைவா கொடுத்தா என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தீர்வு தான் என்னது? நஃபில் நோன்பு. அப்போ வரக்கூடிய காலங்கள்ல அதிகமா நஃபில் நோன்பு வைக்க முயற்சிக்கணும். அப்போ கடமையான நோன்புல நீங்க கெஸ் பண்ணி அந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது அதுல சில குறைபாடுகள் இருந்தா, சில விஷயங்கள் நீங்க மறந்து போயிருந்தா உதாரணத்திற்கு, அது இன்ஷா அல்லாஹ் நஃபில் நோன்பு காரணமாக அந்த குறைபாடுகள் நீக்கப்படும். இப்போ ஃபிதியா என்பது என்னது? ஒரு வேளை சாப்பாடு நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரியான ஒரு வேளை சாப்பாடு தான் ஒரு நோன்புக்கு பதிலாக கொடுக்கிற ஃபிதியா. அது இவ்வளோ ரூபா அவ்வளோ ரூபா அப்படின்ட்டு சொல்ல தேவை அவசியம் இல்லை. அவங்கவுங்க இதுக்கு ஏற்ப அது 80 ரூபாயில தரமான சாப்பாடு சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாயில சாப்பிடலாம். அப்போ ஒரு நாம எப்படி வந்து செலவு செஞ்சு சாப்பிடுறோமோ அந்த கணக்குப்படி இன்ஷா அல்லாஹ். அது ஒரே நபருக்கு நீங்க தினமும் கொடுக்கலாம், இல்ல வெவ்வேறு நபர்களுக்கு ஒரே டைம்ல கொடுத்து முடிச்சிடலாம். நம்முடைய வசதிக்கு ஏற்ப அதை பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் khairan. So, alhamdulillah, we have come to the end of this the session. Alhamdulillah, most of the questions have been answered. Some questions are not directly related to Ramadan. Inshallah, before Eid, we will have one more program about Eid rulings. The last question, இறுதியாக ஏத்திகாஃப்ல வந்து வியாபாரத்தையோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணலாமா, இல்ல மொபைல்லயே வந்து அந்த மாதிரியான வேலைகளை பார்க்கலாமா? இதுக்கு ஏதாவது ஒரு விதிகள் இருக்கா? சரி, இஅ்திகாஃப் என்பது பள்ளிவாசல்ல செய்யக்கூடிய ஒரு கடமை. பள்ளிவாசலில் செய்யக்கூடிய கடமை. 2வது, ஏத்திகாஃபுடைய நோக்கமே வந்து ரமதான் மாதத்துல அந்த இறுதி 10ல லைலத்துல் கத்ரை தேடும் விதமாகவும், அந்த இறுதி 10உடைய சிறப்பை அடையும் விதமாகவும் அதிகமான நேரத்தை இபாதத்திலேயே செலவு செய்யணும். அப்போ உலகத்தை கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கட் ஆஃப் பண்ணி இபாதத்துல முழு மூச்சா இறங்கி செய்யற வணக்கம் தான் இந்த ஏத்திகாஃப் என்பது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலை பத்தி சொல்லும் பொழுது, கடைசி 10 ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா ஷத்த மிஸரஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக்கொள்வார் அப்படின்னு வருது. இந்த கீழாடையை, இசாரை இறுக்கி கட்டிக்கொள்வார் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா, மனைவிமார்களோடு சேர மாட்டாங்க கடைசி 10ல. ஏன்னா ரமதான்ல நைட் டைம்ல இல்லறத்துல ஈடுபடுறது அனுமதிக்கப்பட்டது தானே. பகல் நேரத்துல நோன்பு டைம்ல தான் இல்லறத்துல ஈடுபடக்கூடாது, இரவு நேரத்துல அனுமதிக்கப்பட்டது. ஆனா கடைசி 10ல ரசூல் இல்லறத்துல கூட ஈடுபட மாட்டாங்க, நைட் டைம்ல கூட இல்லறத்துல ஈடுபட மாட்டாங்க, முழு மூச்சா இபாதத்துல இறங்கிடுவாங்க. அல்லது இன்னொரு மீனிங் என்னன்னா, ஷத்த மிஸரஹு என்பது ஒரு உவமை. எப்படி வந்து தமிழ் மக்கள்
வேட்டியை இறுக்கி கட்டிட்டான் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தயாராயிட்டான் என்கிற பொருள்ல யூஸ் பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழாடை இறுக்கி கட்டி கொள்வார் அப்படின்னா கடைசி 10ல இபாதத் செய்யறதுக்கு முழு மூச்சா இறங்கிருவாங்க, எல்லா வேலையும் விட்டுருவாங்க அப்படின்ற அர்த்தம். அப்போ கடைசி 10ல ஏத்திகாஃபுடைய நோக்கமே வந்து முழு மூச்சா இபாதத் செய்யறது. அப்படி இருக்கும் பொழுது பள்ளிவாசல்ல இபாதத்துக்காக தான் முழுமையா தன்னை ஒதுக்கி கொள்ளணும். அதுல குறிப்பாக பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் செய்யறதுனால பள்ளிவாசல்ல நார்மலாவே என்னது வியாபாரத்தை பத்தி பேசக்கூடாது. சரியா? தொலைந்து போன பொருளை பத்தி அறிவிப்பு எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஹதீஸ்ல இருக்கு. மீறி யாராவது வியாபாரம் செஞ்சாங்கன்னா இல்ல தொலைந்து போன பொருளை பத்தி அறிவிப்பு செஞ்சாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்க சொல்லியிருக்காங்க. வியாபாரம் செய்யறதா பார்த்தா பார்த்தா அல்லாஹ் உனக்கு லாபத்தையே தரக்கூடாது இந்த வியாபாரத்துல. தொலைந்து போன பொருளை பத்தி யாராவது அறிவிப்பு செஞ்சா அந்த தொலைந்து போன பொருளை உனக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு சபிங்கன்னு ரசூல் சொல்லியிருக்காங்க. இப்போ பள்ளிவாசல்ல ஜென்ரலாவே ஒரு ரூல் என்ன இருக்கு? வியாபாரம் செய்யக்கூடாது. அப்படி இருக்க ஏத்திகாஃப்ல இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது? வியாபாரத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. வியாபாரம் தொடர்பா ஏதோ அவசரம் இருக்கு பேசணும் அப்படின்னா அந்த பள்ளிவாசலுடைய வளாகத்துல போய் நின்று, ஃபார் எக்ஸாம்பிள் அவசரமா இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அங்க போய் நின்று பேசிட்டு தென் அவங்க உள்ள வரலாம். இப்படி அவசரமான விஷயமா இருந்தா இப்படி செய்யலாம். அப்ப வியாபாரம் அல்லாத வேறு ஏதோ உலக ஒரு செய்தி ஏதோ ஒரு விஷயத்த லைட்டா பேசுறதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு சொன்னா கொஞ்சோண்டு பேசுறதுல தப்பு கிடையாது. பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அதுக்கே சில பேர் ஏத்துக்காஃப்ல உட்காருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா குரூப்பா உட்கார்ந்து நைட் ஃபுல், அதுவும் லைலத்துல் கத்ர் இரவுகள்ல உட்கார்ந்து குரூப் உட்கார்ந்து பேசிட்டே இருப்பாங்க. அதுவும் பேசுறது என்னது? ஒன்னும் கல்வி தொடர்பான விஷயங்கள் கிடையாது. அப்படியே வெட்டி பேச்சுகள். அப்ப ஏத்துக்காஃப் வந்து உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லையே, அதுக்கு வீட்டிலே இருந்திருக்கலாமே. அப்ப ஏத்திகாஃபுடைய நோக்கம் என்பது இபாதத்துல முழுமுச்சா இறங்கி வணங்கி வழிபடுறது தான். ஸோ அந்த நியத்துக்கு ஏற்ப செயல்படும் விதமா இபாதத்துல டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் ஒரு சில பேச்சுகள் உலகம் சார்ந்த விஷயத்த பள்ளிவாசல்ல ஏத்துக்காஃப்ல உட்காந்து பேசிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. மற்றபடி அதிகமான நேரங்கள் அந்த கூடாரத்துல ஒரு இடத்த இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அங்கேயே உட்காந்து வணங்கணும். வியாபாரம் தொடர்பாக ஏதோ அவசரமா பேசி ஆகணும் அப்படி இருந்துச்சுன்னா பள்ளிவாசல் கேட்ல போய் நின்று பேசிட்டு தென் உள்ள வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அலம். Jazakumullah khairan. Barakallahu feekum. Inshallah, on this Wednesday, we will be having this program Welcoming Ramadan, where we will be talking about making this Ramadan different and how to prepare for Ramadan. What are the things that as a Muslim we need to do in preparation for this blessed month and related things, inshallah. This is on Wednesday, the 19th of February, between 5:30 p.m. to 8 p.m. with a break for Maghrib. I request all people who are interested to enroll into this program. Inshallah, you will receive the link for this program enrollment soon, inshallah. You can go ahead and register if you are interested in the same. Jazakumullah khair, Shaykhana. We have already crossed the limit by more than 20 minutes. Barakallahu feekum. Subhanakallahumma wa bihamdik. Ashhadu an la ilaha illa ant. أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.